மீண்டும் சந்திப்பதில் வணக்கம். நான் மறுபடியும் என்னுடைய திரையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திரை ஒரு செய்தியை நாம் தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் மாதையன் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வரலன்னு சொன்னா அவர் வரும்போது நாம் பேசலாம். நாம் போன வகுப்புல திருக்குறளிலே எப்படி ஒருவர் பொன்மொழிகளை ஆள்கிறார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடித்து வகைப்படுத்தி, அதாவது ஒருவர் பொன்மொழிகளை கண்டுபிடித்து சினானிம்ஸ்னு சொல்ற பரியாயம், அதை கண்டுபிடித்து அதை வகைப்படுத்தி அது தெசாரஸ் மாதிரி எப்படி கொடுக்கலாம், அதற்கு ஒரு ஆய்வு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று பேராசிரியர் மாதையன், பேராசிரியர் இந்திரா மனோர் போன்றவர்கள்லாம் வற்புறுத்தினார்கள். அவர் குறிப்பை எடுத்து அனுப்பிட்டாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை நாம விரிவாக ஒரு கருத்தரங்காக நடத்த வேண்டும் என்று சொல்லி பேராசிரியர் ஹெப்சி அவர்கள் கருதுகிறார்கள். எனவே அதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லுகிறார், ஒரு கருத்தரங்கை. நான் சொன்னேன், அது பெரும்பாலும் எல்லாரும் நேரில் வர முடியாது, நமக்கு ஆன்லைன் மாதிரியும் பண்ணிக்கலாம், அதாவது இணைய வழியும். இல்லை, நாங்கள் நேர்லேயே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஓரிரு மாதங்கள் ஆகலாம். அதுக்கிடையில நாம் அதை பற்றி உள்ள குறிப்புகளை தயாரித்து பேராசிரியர் மாதையன் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அவர் வரும்போது நம்ம அதை தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக ஒன்று, நமக்கு இணைய வழியாகவே இதை விவாதிப்பதற்கு கருத்தரங்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு அரை நாள் அல்லது உங்களுடைய வசதியை பொறுத்து நடத்தலாம். இல்லை என்று சொன்னால் ஹெப்சி அவர்களுடைய எண்ணப்படி ஒரு நேர்முகமான ஒரு கருத்தரங்கு, அதாவது ரெண்டையும் கலந்த மாதிரியே நடத்தலாம். அதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்கள். அதை பற்றி நாம் பேசலாம். சரி, அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த இலக்கண விளக்க சொற்பொழிவினுடைய முக்கிய நோக்கம் திருக்குறளுடைய அவருடைய அந்த கருத்துக்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய மொழி, அந்த மொழியை கற்கிற போது அந்த மொழி வழியாக ஒரு இலக்கண அறிவையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு துணையாக போகிற முறையில் தான் நம்ம அமைத்திருக்கிறோம். ஏனென்றால் இங்கே வழக்கமாக நாம் ஒரு மொழியை கற்கிற போது இலக்கணத்தை மட்டும் கற்றால் போதாது, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள் வேண்டும். நாம் குழந்தைகளுக்கு வழக்கமாக செய்யுளை எல்லாம் சொல்லிக் கொடுக்குற போது அந்த இலக்கணத்தை கொண்டு வந்து விளக்குகிறோம். அதே மாதிரி நாம பிற மொழியை கற்கிற போதும் பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல இலக்கணத்தை கற்றுக்கொண்டு இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கதைகள் அல்லது கவிதைகள் அல்லது கட்டுரைகள் இவற்றை படித்து அதில் வரக்கூடிய இடங்களை நாம் வழங்கிக் கொள்கிறோம். அதன் மூலமாக நாம் பெற்ற இரண்டாம் மொழியில பெற்ற இலக்கண அறிவை நாம் வளர்த்துக் கொள்வது போல தாய்மொழியிலும் ஒன்று தாய்மொழி முதல் மொழியாக கொண்ட தாய்மொழியாளர்களும் இதை கற்கும் போது ஒன்று இலக்கண அறிவு பெறுவதற்குரிய வழியாக இது அமையும். அது ரெண்டு நிலையில் அமையும். தமிழ் மொழி தெரிந்தவர்களுக்கு அது இலக்கணம்ங்கிறது உள்ளீடாகவே இருக்கிறது. அதை அவர்கள் தெரிந்து கொண்டு விளங்கிக் கொள்வதற்கு அது துணையாக இருக்கும். நிச்சயமாக திருக்குறளுடைய கருத்தும் திருக்குறளுடைய அழகும் இலக்கிய அழகும் விளங்கிக் கொள்வதோடு அதுக்கு அடுத்த நிலையில அந்த இலக்கண செய்திகளில் உள்ள இன்பமூட்டும் செய்திகளை அல்லது இலக்கண நிலையில் கிடைக்கக்கூடிய விளக்கங்களால் கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவை பெறலாம். இது குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் கற்கிற மாணவர்களுக்கு மிகுந்த பயனுடையதாக இருக்கும். எனவே இதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, பேராசிரியர் இந்திரா மனோர் போன்றவர்கள் இதை அடிக்கடி வற்புறுத்தி கொண்டிருப்பார்கள். எனவே அதை நான் மறுபடியும் நினைவூட்டுகிறேன். எனவே இந்த திருக்குறள் வழியாக திருக்குறளை கற்பதோடு தமிழ் இலக்கணத்தையும் தமிழ் இலக்கணத்தின் வழியாக தமிழ் இலக்கண அமைப்பையும் மொழி அமைப்பையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால் ஏற்படுகிறது. அது நிச்சயமாக ஒரு ஒரு சிந்தனையை நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அதை நாம் நம்முடைய அறிவை மொழியை கற்கிற போது அது எல்லாம் எந்த மொழிக்கும் பயன்படும். குறிப்பாக ஆங்கிலேயர்கள் இப்போ நம்ம நிறைய வெள்ளைக்காரர்கள்லாம் தமிழை கற்கிற போது முதல்ல எடுத்துக்கொண்டு அதை அதனுடைய இலக்கணத்தை பார்க்குறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்ப்பதன் மூலமாக அவர்கள் அந்த மொழியை கற்கிறார், இலக்கணத்தை எடுத்து விளக்கி அதனுடைய பொருளை தெரிந்து கொண்டு. எனவே இலக்கணம், சொற்பொருள், அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகள், அணி முதலீட்டையும் அதை தெரிந்து கொள்கிறார். அதே தான் நாமும் செய்கிறோம். அதனால உதாரணமாக இப்போ அண்மை காலத்தமாக நாங்கள்லாம் கொஞ்சம் வடமொழிப்படுத்தி கொண்டிருந்தோம். நான்
இந்திரா போன்றவர்கள்லாம். இப்ப அந்த அறிவு கொஞ்சம் மங்கி போச்சு. கொஞ்ச நாளா 1 ஆண்டா அத படிக்கல. அப்ப மறுபடியும் நான் வந்து பகவத்கீதைய எடுத்து ஒரு சுலோகத்த பார்க்கிறபோது, அந்த சுலோகத்தை எப்படி பிரிச்சு அது எப்படி ஏன்னா வடமொழியில வந்து முக்கியமான விஷயம் சந்தி. வடமொழியை நீங்க வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் குடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் நடத்தப் போறதில்ல. அதாவது வடமொழியை வந்து நாம் அதனுடைய சந்தி பிரித்து, அந்த சொற்களை கண்டுபிடித்து விட்டால், அந்த சொற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இலக்கண உரையை கண்டுபிடித்து விட்டால், அது பொருள் வந்து ரொம்ப எளிதாக நமக்கு வந்து புரியும். ஆனா நம்ம வந்து அதுக்கு ஒரு பாப்புலர் எடிஷன் ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த இதுல. ஏதோ ஒரு கரக்பூர்ல இருந்தோ என்னமோ ஒண்ணு இருக்கும். அது நல்லா தான் இருக்கு. அதை நீங்க படிக்கலாம். அது படிச்சீங்கன்னு சொன்னா சமஸ்கிருத அறிவை அடிப்படையாக சரவணன் போன்றவர்கள்லாம் அடிப்படை அறிவை நல்லாவே வளர்த்திருக்கிறார்கள். அதை கற்றுக்கொண்டு அதை தினம் எடுத்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து பிரிச்சு படிச்சு அதனுடைய பொருளை புரிந்து கொண்டால் நமக்கு வடமொழி இலக்கணத்தை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத நான் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு வர்றேன். நான் வந்து சில ஸ்லோகங்கள் வந்து சில தினசரி தியானத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து என்ன பொருள்னா அவங்க மொத்தமா கொடுத்துருப்பாங்க. அந்த மொத்தமா ஒரு ஒரு இலக்கிய மொழி ஆசிரியங்கிற முறையில இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இதனுடைய இலக்கணம் என்ன? என்ற ஒரு துரி பார்க்கிற மனநிலை வருகிறது. வருகிற போது அதை எடுத்து பார்க்கிற போது நமங்களுடைய இலக்கண அறிவை பயன்படுத்துவதோ அல்லது வளர்த்துக் கொள்வதோ புரிந்து கொள்வதோ நடக்கும். அதேதான் அதே ஒரு பாணியில தான் நம்ம தமிழ் இலக்கணத்தை தமிழ் இலக்கணத்தையும் திருக்குறளை இந்த கோணத்துல நாம பார்க்கிறோம். மற்றவர்கள்லாம் வேறு வேற கோணத்துல பார்ப்பாங்க. நாம பார்க்கிற கோணம் இதுதான். அதனால இந்த மொழிபெயர்ப்பு என்பது உண்மையில பதவுரை போட்டு அந்த மொழிபெயர்ப்பு போட்டிருப்பாங்க அந்த இதுல. அதை பற்றியெல்லாம் நான் விரிவா பேசல. ஏன்னா இது நேரம் எடுத்துக்கிடும். எனவே நமக்கு வந்து ஒரு மொழியை கற்கிற போது அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுகள் குறிப்பாக அது வாக்கியமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், உரைநடையாக இருக்கலாம். அந்த அவற்றுக்கு இடையிலே இருக்கக்கூடிய உறவுகளை நாம கண்டுபிடித்து பழகிக்கொண்டால் அந்த பொருள் ஆழத்துக்குள்ளே நம்ம போறதுக்கு அது ஒரு பெரிய வாயிலாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இரண்டாவது இதை வந்து நம்ம நிறைய செய்யுட்கள் திருக்குறள்லயே ஒரு இடத்துல வடிவேலழகர் உரையில சொல்லியிருப்பார். எதுக்கு மொழியை படிக்கணுங்கிறது சொல்லியிருப்பார். எழுத்தறிய தீரும் எழுதகமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. சமஸ்கிருதத்துல என்னுடைய ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் அது. அதை வந்து பரிமேலழகர் சொல்லியிருப்பார். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஞாபகம் இல்லை. கல்வி அதிகாரத்திலேயே எங்கேயோ வரும்னு நினைக்கிறேன் கல்வியில். அதெல்லாம் பார்க்கலாம். எனவே ஒரு மொழியை படிக்கிறதுங்கிறது கடைசியில் வீடு பேரடைதுக்குன்னு கொண்டு அவர் முடிப்பார். அதுல வந்து மொழியை முதல்ல படிச்சு மொழியினுடைய இலக்கணத்தை தெரிந்து கொண்டு மொழியை இலக்கணத்தின் வழியாக அந்த இலக்கியத்தை கற்று இலக்கியத்தினுடைய பொருளை தேர்ந்து அதை கடைபிடித்து பிறகு முத்தி அடைகிறதுனெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு கோணம். சரி, அந்த கருத்தை சொல்லிக்கொண்டு பேராசிரியர் மாதையன் வந்து வரும்போது நம்ம அதை பற்றி பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய அதாவது உருவொருட்பன்மொழி திருக்குறள் உருவொருட்பன்மொழியை பற்றி உள்ள சிந்தனைகளை தொடரலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. 2 திருக்குறள்லயே அந்த பிரச்சனைகள் வருகின்றன. அதை நாம் பார்க்கலாம். சரி, 185வது திருக்குறள் 86வது திருக்குறளையும் நாம் பார்க்க போறோம். இதுல வந்து இதுல எப்படி அவர் வந்து மொழியை கையாண்டிருக்காருங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. பாருங்க. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். இது நேரடியா சொல்லிட்டு போயிடலாம். இவன் நெஞ்சார அறத்தை பேசுகிறவன் இல்லை அப்படிங்கிறது இவன் புறம் பேசுறதுல இருந்தே தெரிந்து கொள்ளலாம்ங்கிறது தான் கருத்து. வேற ஒண்ணும் இல்லை. இவன் அதாவது பிறரை கோல் சொல்லிட்டே இருக்கிறவன் என்னதான் தர்மம் அறம்னு பேசினாலும் அவன் உண்மையா பேசல அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கான். ஆனா அதை எப்படி மொழிப்படுத்தியிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மொழிப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எப்படி மொழிப்படுத்தியிருக்காருங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது என்ன காரணம்ங்கிறதையும் நமக்கு பார்க்கலாம். ஒன்று வந்து வந்து அத வந்து ஒரு இலக்கிய நயம்பட சொல்வதற்காகவா, அண்மை புண்மை போன்ற சொற்கள்லாம் வருது. அப்புறம் யாப்புக்குள்ள இதை அடக்கணும் அந்த கருத்தை. அதை எப்படி விரிவுபடுத்துகிறார், அந்த மொழி எப்படி கையாளுறார், நுட்பமா கையாளுங்கிறது அந்த மொழி திறன் அறிந்தவர்களுக்கு ஒரு பெரிய இன்பமாகத்தான் இருக்கும். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, எனவே அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை அப்படின்னு சொன்னா இத வந்து பிரயோக ஆசிரியர் விளக்குவாரு. அதை நான் பிறகு சொல்றேன். இதை நாம் சொல்றதுதான் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை. இவன் அறம் சொல்லாதவன் அர்த்தம்.
இதனுடைய பொருத்தம் அறஞ்சொல்லாதவன். அறஞ்சொல்லாதவன் என்பது புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். அதாவது இவன் வந்து தர்மத்தை நம்பாதவன், தர்மத்தை பேசாதவன், தர்மத்தை திருதராஷ்டிரன் உதாரணம் கொடுக்குறாரு நம்ம திருக்குறள் குமரேஸ்வரன். திருதராஷ்டிரன் வந்து ரொம்ப யோகியமா எல்லாம் பேசுவான். நான் கடைசியில அந்த வீமனையோ கடைக்கஜனையோ வர சொல்லி அது கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான்ங்கிறத ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. எனவே அவன் ரொம்ப யோக்கியமா பேசுவான். ஆனா அவன் யோக்கியமா பேசுறது வந்து அவர்களை கொல்வதற்கு என்று சொல்வார். எனவே அவன் புறம் பேசுவதிலிருந்து அவன் வந்து அறஞ்சொல்லாதவன். அறஞ்சொல்லாதவன் என்பது அவன் புறஞ்சொல்லும் மேல் காணப்படுதான். அதனுடைய அறஞ்சொல்லாதவங்க எப்படி விரிவுபடுத்தி சொல்லியிருக்காரு அதை நாம் பார்க்கலாம். ஒருவன் அறத்தை நினைக்கின்ற மனமுடையவன் அல்லாமை. ஒருவன் அறம் சொல்லும் நெஞ்சத்தான்ங்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா நினைக்கின்ற மனம்னு போட்டுறார். சொல்லுதல் அப்படிங்கிறது நினைத்தல்னு பொருள் சொல்கிறார். அறம் சொல்லும் நெஞ்சத்தான், அறத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, அறத்தை பேசுகின்ற, அறத்தை நம்புகிற, அதனாலதான் நினைக்கிறான்னு அவர் போட்டுறார். சொல்லலாம் சொல்லும் என்பதுக்கு நினைக்கிறேங்கிற பொருள் இந்த இடத்துல வருது. சொல்லும் நெஞ்சத்தான், நினைக்கிற மனமுடையவன் அல்லாமை, அது சரிதான். அல்லாமை, அண்மைங்கிறது அல்லாமை, அதான் அதனுடைய எழுவாய். புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். அவன் பிறரை புறஞ்சொல்லும் துல்லிய குணம் ஏதுவாக அறியப்படும். புண்மை, புறஞ்சொல்லும் புண்மை, புறம்பேசும் புண்மை, பொய் பேசும் கெட்ட குணம், பொய் பேசும் கெட்ட குணம் போன்ற ஒரு வாக்கியம் அது. கோள் சொல்லும் கெட்ட குணம், கெட்ட குணத்தினால் துல்லிய குணம் சொல்றாரு. கோள் சொல்லும் கெட்ட குணங்கிறது பெயரச்சான். அல்லது பொய் பேசும் கெட்ட குணம், பொய் பேசுவதாகிய கெட்ட குணம் என்ற அந்த பெயரச்சத்தை எடுத்தா அது இருபெயரொட்டு பெயரச்சம்னு சொல்லுவோம். அது வந்து அந்த குணமே அவன் பொய் பேசுவதுன்னு ஆயிடும். ஆனால் பரிமையில் அது வேற மாதிரி சொல்லிவிடும். பொய் பேசுவதற்கு, அதாவது பொய் பேசுவதற்கு ஏதுவாகிய கெட்ட குணம், இந்த கெட்ட குணத்தினால்தான் பேசுறான்னு அவர் ஏது பொருள் எடுப்பார் அந்த பெயரச்சத்தை. அதாவது 5 அல்லது 3ஆம் வேற்றுமை ஏது பொருள் எடுத்து அதை விளக்குவார். எனவே இந்த குணம் பொய் பேசுவதற்கு ஏதுவாகிறது என்று எடுக்கிறார். புண்மை, பொய் பேசுவதற்கு ஏதுவாகிய புண்மை, பொய் பேசுவதனாலே வருகிற புண்மை என்கிற மாதிரி அவர் எடுக்கிறார். புறஞ்சொல்லுவதாகிய புண்மை இல்லை, புறஞ்சொல்லுவதனாலே ஏற்படுகிற புண்மை, அது புறஞ்சொல்வதற்கு ஏதுவாகிய புண்மை என்று பொருள் சொல்லுவாங்க. புண்மையால் காணப்படும். காணப்படுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. காணப்படும், அதை பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அதை முன்னாடி பேசியிருக்கேன், அதை மறுபடியும் சொல்றேன். காணப்படும் என்று சொல்லுவது அவர் என்ன சொல்லிருக்கார், அறியப்படும் எழுதியிருக்கிறார். அப்போ வந்து இது வந்து யாரால் காணப்படும்? உலகோரால், அறிஞர்களால் காணப்படும் என்று எடுத்திருக்கார். காணப்படுதல் என்பது பெரிய ஆச்சரியமா இருந்து போன முறையா நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். தமிழ் பேரகராதிலே இந்த சொல்லை அவர்கள் பதிவு செய்யவில்லை. காணப்படு என்பது ஒரு 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 கூட்டு வினையடையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காணப்படுதுன்னா உண்டாதல் அல்லது அமைதல். அதாவது இந்த மலைப்பிரதேசங்களிலே இந்த தாவரம் காணப்படும்னா உண்டாகும். அது அந்த இடத்துல காணப்படும் என்றால் உண்டாகும் அர்த்தம். உண்டாகும்னு எடுக்கலாம், அல்லது இருக்கும் எடுக்கலாம். எனவே காணப்படு என்பது ஒரு பகுதியாக, ஒரு தனிச்சொல் நேர்மையாக அது ஆயிடுச்சு. அது வந்து ஒரு லெக்சிக்கலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சொல்லாக, அகராதி சொல்லாக ஆகிவிட்டு. இதை வின்சுலர் பதிவு செய்திருக்கிறாரு தமிழ் லெக்சியனுக்கு முன்னாடியே. ஆனா நம்முடைய தமிழ் பேரகராதி எப்படி அது விடுபட்டுதுன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. வின்சுலோ வந்து அதனுடைய பல வடிவங்கள் காணப்பட்ட, காணப்படுகிற இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அது எப்படி விட்டு போச்சுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒன்று. இரண்டாவது, நான் மோகன்ராஜ் கிட்ட கேட்டேன். இரண்டாவது இந்த அதுக்கு பேர் என்ன, சொற்பொருள் அகராதி ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி, அதுலயே அவங்க சேர்க்கல அப்படின்னு அவர் சொல்றாரு, இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் இதை கிரியாவுடைய முதல் அகராதியிலே காணப்படுங்கிற சொல்லு சேர்க்கப்படவில்லை. பிறகு உள்ள 2008 பதிப்பில் அதை சேர்த்திருக்கிறாங்க. அது அது இதனுடைய வரலாறு. எனவே காணப்படுங்கிற சொல்லினுடைய வரலாற்றுக்குள்ள நம்ம பூந்துட்டோம் இதுல இருந்து. சரி, நம்ம சொல்றேன் இப்போ இது இதுக்கு போவோம். இதனை சொல்லுவார் அறம் அறியார்ன்றது. அதாவது
இந்த கோல் சொல்லி மற்றவர்களை பத்தி பழி பேசிட்டே இருக்கிறவன் உண்மையாகவே மனசுல அவன் அறம் கிடையாது, நல்லவன் இல்லைங்கிற. அதுதான் சொல்றேன். காணப்படும் காணப்படும் சொன்னா அமையும் உண்டாகும்னு எடுக்கலாம். ஆனா பிறரால் அறியப்படும், பிறரால் உணரப்படும் என்ற செயற்பாட்டு வினையாக எடுத்துக்கிறேன். ஏன்னா காணப்படுங்கிறது ஒரு வடிவம். இரண்டு நிலையிலே நாம இது ஒரு வகையான ஹோமோனமின்னு சொல்லுவாங்க. அதாவது காணப்படுங்கிற சொல் காணப்பட்டது, அது இந்த பொருள் அங்கே காணப்பட்டது என்று சொல்லுகிற போது அவனால் இது காணப்பட்டது என்று சொல்லுகிற போது காண என்ற செயன்னு வாய்ப்பாட்டு வினைச்சும் படு என்ற அந்த விகுதியை சேர்ந்து செயற்பாட்டு வினை வடிவாங்க. இந்த பொருள் அங்கே காணப்பட்டது இவரால் காணப்பட்டது, அந்த பொருள் அங்கே உள்ளதுன்னு அர்த்தம் உள்ள எடுக்கலாம். அல்லது காணப்பட்டது இவரால் காணப்பட்டதுன்னு சொன்னா அது செயற்பாட்டு வினை வடிவமாக இருக்கு. காண செய் என்னும் வாய்ப்பாட்டு வினைச்சும் படும். காணப்படும் எடுத்தா காணப்படுதல்னா உண்டாதல் எடுத்தோம்னா தனிச்சொல், அது வேற ஒரு சொல். எனவே ரெண்டும் ஒரே வடிவத்தில் இருக்கிறதுனால ஒப்புரிச்சொல். ஒன்று வினையச்ச தொடர், இன்னொன்று வினையச்ச அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சொல் ஒரு சொல் நீர்மைத்துன்னு சொல்லுவாங்க. சரி, இலக்கணத்துக்கு போயிருக்கோம். பரிமையாளர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லுவான் ஒருவன் அரணை நன்னென்று சொல்லினும். அறம் சொல்லுகிறான்னா அறம் நன்னென்று சொல்லுகின்றவன். அரணை நன்னென்று சொல்லினும் அது தன் மனத்தானாய் சொல்லுகின்றான் அல்லன். நெஞ்சத்தான் என்பதற்கு நெஞ்சத்தான்ங்கிறது குறிப்பு வினையாளனை. நெஞ்சத்தான் நெஞ்சத்தை உடையவன் அர்த்தம். நெஞ்சத்தை உடையவன் அண்மை. அறம் சொல்லும் நெஞ்சத்தை உடையவன் அண்மை அல்லாமைன்னு எடுக்கிறார். அதுக்கு இவரை கொஞ்சம் விரிவுபடுத்துகிறார். புறம் சொல்லுவான் ஒருவன் அரணை நன்றென்று சொல்லினும் அது தன் மனத்தானாய் சொல்லுகின்றான் அல்லன். அது மனத்தானாய் சொல்லுகின்றான் அல்லன், அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அல்ல. அதனாலதான் பிரயோக ஆசிரியர் என்ன பண்றாரு, அறம் நெஞ்சோடு அறம் சொல்வான் அல்லன் எடுத்திருப்பார். சொல்வான் அல்லன், அதான் சொல்லான் என்பது சொல்வான் அல்லன் என்று விரிக்கலாம். அதைத்தான் அண்மைன்னு அவர் எடுத்திருக்கிறார். அண்மை என்று தொழிற்பேராக ஆக்கியிருக்கிறார். எனவே அரண் நன்று சொல்ல அது தன் மனத்தானாய் சொல்லுகின்றான் அல்லன் என்பதுன்னு எடுத்திருக்காங்க. அண்மைங்கிறது அல்லன் என்பது, நெஞ்சத்தான் அண்மை, நெஞ்சத்தான் அல்லன் என்பது. இதே மாதிரி என்பது என்று முடியக்கூடிய தொடர்கள் இருக்கின்றன இதுலயே. அது நான் தொகுக்கணும்னு நினைச்சா விட்டுட்டேன். என்பது என்று திருக்குறளிலேயே வேற இடங்கள்ல வருகிறது. இது மாதிரி வாக்கியத்துல என்பது வரும். என்பது இதுன்னு சொல்லி இந்த வாக்கியம் அதாவது ஒப்புமை வாக்கியமாக வரும். எனவே அண்மை என்பது இங்க வரல, என்பதுன்னு இவர் சேர்த்திருக்கிறார். அண்மை என்பது புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். அவன் புறஞ்சொல்வதற்கு காரணமான முனப்பு. நான் சொன்னேன் புறஞ்சொல்லும் புண்மை, சொல்லும் புண்மை, சொல்லுகிற புண்மை, சொல்வதாகிய புண்மை அல்ல, சொல்லுவதனால் வருகின்ற புண்மையும் அல்ல, சொல்வதற்கு ஏதுவான புண்மை. அதாவது அந்த மனப்பு முதல்லயே கெட்ட குணம், பொய் பேசுற கெட்ட குணம். கெட்ட குணம் அவங்ககிட்ட இருக்குது, அது பொய் பேசுவதற்கு ஏதுவான கெட்ட குணம். இந்த கெட்ட குணம் உடையவன் பொய் தான் பேசும். ஆனால் பொய் பேசுவதாகிய கெட்ட குணம் இல்லை, பொய் பேசுவதற்கு ஏதுவான கெட்ட குணம். அது மாதிரி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே புறம் சொல்லும் என்பதற்கு புறம் சொல்வதற்கு காரணமான மனப்புண்மை, அந்த ஒரு புண்மை கெட்ட ஒரு குறுகிய மனது, அந்த மனம் இந்த புறஞ்சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது. அதிலிருந்து நாம் அவன் நீதிமான் போல பேசினாலும் அவன் நீதிமான் அல்ல என்று கண்டுபிடித்து விடலாம். எனவே ஒருவனை அடையாளம் காணுவதற்குரிய ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மாதிரி சொல்றாரு. அவனுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செயலாக இதை அவர் பார்க்கிறார். இது ரொம்ப முக்கியமான கருத்து என்று நினைக்கப்படுகிறது. அதனால மனம் தீதாகலின் அச்சொல் கொல்லப்படாது என்பதான். எனவே அவன் மனசுல என்னமோ வைத்துக்கிட்டு யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு முடிவுல இப்படி எல்லாம் பேசுறான். இப்படி பேசுறவன் பேச மாட்டான். அதனாலதான் இப்ப பெரியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெரியவர்கள், நல்ல பெரியவர்கள் பிறரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க, கேட்டுக்குவாங்க. அந்த பிறருடைய குறைகளில் லயித்து அதில் மகிழ்ந்து பேசிக்கொள்வது என்பது அவர் சிறந்த
நேர்மையானவர் அல்ல என்பதனுடைய அடையாளம் என்று திருவள்ளுவர் சொல்றார். எனவே யாராவது பெரியவர்களா என்று நாம் கருதுகின்றவர்கள் இதை பற்றி பேசினா அப்பவே நம்ம தெரிந்து கொள்ளலாம் இவர் பெரிய பெரியவர் அல்ல என்று தெரிந்து கொள்ளலாம். நீங்க வாழ்க்கையில பலரும் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். பெரியவர்களும் நினைவுக்கு வரலாம், பெரியவர் போல் இருக்கக்கூடிய பெரியவர்களும் நினைவுக்கு வரலாம். இத பரிதியார் என்ன பண்றாருன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பிரிக்கிறது. இந்த இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது. அவர் என்ன பண்றாருன்னா, அறம் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மைன்னு பிரிக்கிறார். நெஞ்சத்தான் நன்மைன்னு பிரிக்கிறார். பிரிக்கலாம், பிரிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நெஞ்சத்தான் நன்மைன்னு பிரிக்கிறார். பிரிச்சுட்டு அவருக்கு ஒரு பொருள் சொல்றாரு. தன்மநெறி சொல்லுகின்ற மனத்தான் நன்மை, அவனுடைய நன்மை. அறம் சொல்லும் நன்றி என்றவார் கொள்ளலாம் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக நன்மை அதாவது இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு எதிர்மறை இலக்கணை, விருத்த இலக்கணைன்னு சொல்லுவாங்க. இந்த சொற்பொருள் ஆராய்ச்சியில சமஸ்கிருதத்துல விருத்த இலக்கணை, விருத்த லட்சணை, அதாவது எதிர்மறை, அதாவது கற்கடித்து நன்கட்டாயின்னு சொல்ல மாதிரி. நல்லா சமைச்சிருக்கேன்னு சொன்னா நீ நல்லா சமைக்கலன்னு அர்த்தம். அதாவது இந்த குறிப்பால அது எதிர்மறை பொருளை தரும். சொல்றாரு, உடம்பை தனித்தொழிய புட்பரந்தட்டே உடம்போடு உயிரிடைய நட்பு. உடம்போடு உயிரிடைய நட்பு அப்படிங்கிறது குறிப்பு மொழின்னு சொல்லி குறிப்பு, அதாவது அவருடைய நட்பின்மையை குறித்த குறிப்பு மொழின்னு எழுதுவார். அதாவது நட்புங்கிறது நட்பின்மைன்னு அர்த்தம். ரொம்ப அழகா இருக்கு. அப்படி சொன்னா நம்ம ஒருத்தரை பாராட்டுறதாகவும் எடுக்கலாம், அவரை அவரை குறை சொல்வதாகவும் எடுக்கலாம். அது மாதிரி இந்த இடத்துல தன்மறி சொல்லுகிற மனத்தானுடைய அந்த யோக்கியம் லட்சணம் இருக்கு, அது அவன் புறஞ்சொல்லாமல் இருந்தா நன்று அப்படிங்கிற மாதிரி அவர் பொருள் சொல்லுவார். அப்படின்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் அவன் லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்ல. இது விருத்த லட்சணம் எதிர்மறை குறிப்பு மொழி என்று சொல்லி இந்த பேராசிரியர் தண்டவாளி தேசியரையாவும் குறிப்பிட்டிருக்காரு. வைமுக சுருக்கமா சொல்ல, தர்ம சிந்தை இல்லாதவன் புறஞ்சொல்லுவான், புறஞ்சொல்லுவான் என்பதிலிருந்து அவன் தர்ம சிந்தை இல்லாதவன் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதான் என்னுடைய கருத்து, என்னுடைய சாரம். நம்ம இப்ப வந்து மொழி வழியாகத்தான் இந்த சிந்தனைகளை பார்க்கிறோம். கருத்து இதுதான். இப்போ வரதராசனார் வந்து அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை. நெஞ்சத்தன்கிறது நெஞ்சம் இல்லாத தன்மை. ஒருவன் மற்றவனை பற்றி புறங்கூறுகிற சிறுமையால் காணப்படுங்கிற. இது கொஞ்சம் ஆராயத்தக்கது. ஏன்னா சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நெஞ்சத்தான்னு சொல்றாரு, நெஞ்சுங்கிறாரு. நெஞ்சம் இல்லாத தன்மை. நெஞ்சத்தான் அல்லாதவன் நெஞ்சு உடையன் அல்லாதவன் என்றிருப்பின் நலம். நெஞ்சு உடையவன் அல்லாதவனும் நெஞ்சத்தான் நெஞ்சு இல்லாத தன்மையும் ஒன்றுதான் பொருள்ல. இல்லாத நன்கு உடைமை பொருளானதால் இவ்வாறு கொள்ளலாம். ஆனால் நெஞ்சு என்பது நெஞ்சமுடையான் மேற் செல்லும் போது பொருள் பொருந்தலாம். நெஞ்சமுடைய நெஞ்சுங்கிறது அவனையும் குறிக்கும். நெஞ்சமுடையான் மேலையும் போறதுனால இதையே நம்ம பொதுவாக சொல்லலாம். ஆனா சலமன் பாப்பையா முறை கொஞ்சம் தெளிவாகவே இருக்கு. ஏன்னா சலமன் பாப்பையா உரை பற்றி கொஞ்சம் முதல்ல அவ்வளவு பெரிய கருத்து இல்லாம இருந்தது. ஆனா பார்த்து கொண்டு போகிற போது அவர் நல்லா தான் எழுதியிருக்காரு, புரிந்து கொண்டு பெரிய புரட்சி இல்லாம எழுதியிருக்காருன்னா எனக்கு தோணும். அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அல்லன் எடுத்துக்க. அல்லன் அல்லாமை, அண்மை அப்படிங்கிற அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினை கொண்டு கண்டுகொள்ளலாம். புறம் பேசும் இழிவு உண்மை கண்டுகொள்ளலாம்னு சொல்றாரு. காணப்படுங்கிறது கண்டுகொள்ளலாம். நாம் காணப்படும்னு அவர் பேசிவா போட்டிருக்காரு. பேசிவாவும் எடுக்கலாம் அல்லது இன்ட்ரான்சிட்டிவ் சேப்பொருள் குண்டியவனையாவும் எடுக்கலாம். எனவே பிரயோகத்தில் என்ன சொல்றாரு, நெஞ்சோடு அறம் சொல்வான் அண்மை அப்படிங்கிறத நெஞ்சத்தோடு அறம் சொல்வான் அண்மைன்னு எடுக்கிறார். அவர் நெஞ்சத்தோடு அப்படின்னு எடுக்கிறப்போ ஆண் என்பதை அவர் வந்து மூன்றாம் வேற்றுமை கருவிப்பொருளாக எடுத்திருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் வருகிறது. அது கொஞ்சம் ஆராயணும். நெஞ்சத்தான் அறம் சொல்வான், நெஞ்சோடு மனசார அறம் சொல்லாதவன் அப்படின்னுங்கிற மாதிரி பொருள் கூட எடுத்திருக்கிறார். மனதார, மனதோடு, மனதில் என்ற பொருள் எடுத்திருக்கார். நெஞ்சத்தோடு அறம் சொல்வான் அண்மை என்ற பொருள் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரித்து கூட்டல்னு சொல்லி அதுக்கு பெரிய ஒரு இலக்கணமே அவர் அமைச்சிருக்கிறார் பிரயோகத்துல. எனவே வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, புறஞ்சொல்லும் புண்மையால் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை சான்றோரால் காணப்படும். இவர் எல்லாமே எடுத்திருக்கிறார் மணக்குடவர். அதான் வாக்கிய அமைப்பு அப்படி கொண்டிருக்காங்க. புறஞ்சொல்லும் புண்மையால் அறஞ்சொல்லாதவன் என்பது காணப்படும் காணப்படும் சொன்னா காணப்படும் என்பதை நீ சேப்படு குன்றியவனையா எடுக்கலாம், பார்க்கலாம். புறஞ்சொல்லும் புண்மையால் அறஞ்சொல்லாத தன்மை காணப்படும் அமையும், அமையும் என்ற பொருளையும் என்பது அமையும்
எடுக்கலாம். இது காணப்படும் என்ற செயற்பாட்டு பொருள் தருகிறது. இது வினையெச்ச தொடர். அதாவது காணப்படும், பிறரால் காணப்படும், அறியப்படும்னு உரையாசிரியர் எழுதியிருக்கனால அவங்க வினையெச்ச தொடராகத்தான் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் காணப்படும் என்பதை காணப்படு என்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய வினைமுற்றாக எடுத்தால் அமையும் என்ற செயற்படு பொருள் குன்றிய தொடராக அமையும் என்ற பொருளிலும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சரி, புறஞ்சொல்லும் புண்மை அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்பை காட்டும் என்று வருவிக்க முடியாது. இல்ல, இதுல புறஞ்சொல்லும் புண்மை அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்பை காட்டும் என்று அதை சொல்ல முடியாது. அன்பை காட்டும் என்று அதிலிருந்து வருவிக்க முடியாது. புறஞ்சொல்லும் புண்மை கருவி காரண பொருள் தான் வரும். நெஞ்ச புறம் அண்மை, அதாவது ஆள் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய ஆள் புண்மையால் காணப்படும். புண்மையால் அப்படிங்கிறது கருவி அல்லது காரணப்பொருள்ல வருகிறது. அது எழுவாயாக வராது. இந்த ஆள் 3 பொருள்ல வரும். கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா. கருவிங்கிறதுல காரணம் அடங்கும். காரணப்பொருள், கருவி பொருள், அப்புறம் வினைமுதற் பொருள்ல வரும். அப்ப அரசனால் கோயில் கட்டப்பட்டதுன்னா ஆள் அரசன் கோயில் கட்டினான்னு அர்த்தம். கத்தியால் வெட்டினான்னா கருவி. இந்த தரை நனைந்திருப்பதால் மழை பெய்தது என்று அறிந்தேங்கிற போது அது ஏது பொருள் வரும். அது ஏது, காரக ஏது, ஞாபக ஏதுன்னெல்லாம் சொல்றாங்க. இது ஞாபக இதுல வரும். எனவே ஆள் 3 பொருள்ல வரும். கருத்தா என்ற வினைமுதலை குறிக்கலாம் அல்லது காரணத்தை குறிக்கலாம். அந்த காரணத்துல ஒன்று அதுக்கு காரக எது, ஞாபக எதுன்னு சொல்லுவாங்க. ஒரு காரணமாக இதை அடிப்படையாக கொண்டுங்கிற பொருள்ல வரும். இன்னொன்று கருவி பொருள், கத்தியால வெட்டினான் என்று ஆள். இப்ப இது இந்த இடத்துல கருவி பொருளாகத்தான் நம்ம எடுக்கணும், அதாவது காரண பொருளாக எடுக்கணும். இதன் காரணமாக நாம ஏதுவாக அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அன்னை எடுத்திருக்கிறாரு. இது நம்ம பிளைன் லாங்குவேஜ் சொன்னோம்னா சொல்லான், சொல்வான் அல்லன் என்பது சொல்லான் என்று நம்ம சொல்லான் என்பதனுடைய விரிவு. அப்போ இந்த ஒரு சாதாரண சொல்லில சொல்ல வேண்டியதை இப்படி விரிவுபடுத்தி வேற மொழியில பேராபிரைஸ் பண்ணி இதை திருக்குறளை அமைக்க வேண்டியது நோக்கம் என்ன அது என்கிறத நம்ம யோசிப்போம். புறஞ்சொல்லும் புண்மையால் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்பு சான்றோரால் காணப்பட சொல்லிட்டேன். சரி, இனி சரி, இது இப்படி வளைபட பேசுதல் என்ற உத்தியா தெரியல, எனக்கு தெரியல. நெஞ்சார அறம் சொல்லாதவன் என்பதை ஏன் சுற்றி வளைத்து பேச வேண்டும்? வளைபட வக்ரோக்தின்னு சொல்லுவாங்க. வக்ரோக்தினா ஒரு நேரம் சொல்லாம கொஞ்சம் சுற்றி வளைத்து சொல்றது. சுற்றி வளைத்து சொல்வதிலே ஒரு இலக்கிய அழகு இருக்கலாம், அல்லது மொழி சார்ந்த தேவை, அதாவது யாப்புக்குள்ள இந்த செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால் இப்படி செய்திருக்கலாம். அதை நாம யோசிக்க வேண்டும். எனவே நெஞ்சார் அறம் சொல்லாதவன் என்பது புறஞ்சொல்லும் உண்மையால் காணப்படும் என்பதை அவர் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை என்று மொழிப்படுத்தியிருப்பது செய்யுளுக்கா அல்லது பொருள்நுட்பத்துக்கா என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். இதை சொல்லடிவு பார்ப்போம். அறம் அப்படிங்கிறது புறம் சொல்லுவான் ஒருவன் அறனைன்னு பொருள் எழுதியிருக்காரு. சொல்லும் நெஞ்சத்தான் நன்மைங்கிறது சேர்த்தா பொருள் எழுதியிருக்காரு. நன்னென்று சொல்லினும் அது நினைக்கின்றான் அவர் எடுத்திருக்கிறாரு. தன் மனத்தனாய் சொல்லுகின்றான் அல்லான் என்பது பெருமையாளர். சொல்லுகிறான் அல்லன், அண்மைங்கிறது அல்லன் என்பதுங்கிறதுனால அப்படி கொண்டிருக்காரு. அண்மைங்கிறது திருக்குறள் வாக்கிய அமைப்புல அண்மை என்பதுதான் எழுவார், அல்லாத தன்மை. அதுதான் அல்லாமைன்னு எடுத்திருக்காரு மணக்குடவர். இவர் அல்லன் என்று எடுத்திருக்கிறார். அதனாலதான் என்பதே அவர் கொண்டு வர வேண்டியது. அல்லன் என்பது இதனால் காணப்படும், இதனால் அறியப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். புறஞ்சொல்லும், அவன் புறஞ்சொல்வதற்கு காரணமான, நான் முன்பே சொன்னேன், பொய் சொல்வதாகிய கெட்ட குணம், பொய் சொல்வதற்கு ஏதுவாகிய கெட்ட குணம் என்ற இருவேரட்டு பெயரச்சமா இல்லது ஏது பெயரச்சமா, இது ஏது பெயரச்சமாக அவர் எடுத்திருக்கிறார். இப்படி எல்லாம் நம்ம உரையாசிரியர்கள் எப்படி நுட்பமாக ஒரு தொடர்களை விரிக்கிறார்கள், அதன் மூலமாக அவர்கள் அந்த கருத்தை எப்படி தெளிவுபடுத்துகிறார்கள் நம்ம பார்க்கணும். நம்ம உரை எழுதும் போது இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். நம்முடைய குறிப்பாக பழைய நூல்களுக்கெல்லாம் உரை எழுதும் போது நம்முடைய பழைய உரையாசிரியர்கள் பலரும் மிக நுட்பமாக இதெல்லாம் கவனித்திருப்பார்கள். அது இலக்கண அறிவை வைத்துக் கொண்டும்
சொற்பொருள் அறிவை வைத்துக் கொண்டு செய்திருப்பார்கள். ஆனா இன்றைக்கு எழுதக்கூடிய பல உரைகள்ல வந்து உரைகள்னு சொல்ல முடியாது. அது உரைன்னு பேர் வச்சுக்கிறாங்க எல்லாரும். ஏதோ ஒரு ஒரு என்ன கருத்துரை, சொந்த உரை. நான் சொல்லுவேன் சொந்த உரை அல்லது சுருக்க உரை. ஏதோ மாரி எழுதுறாங்க. நெறைய பேர் செய்யுள வந்து செய்யுளினுடைய மொழியினுடைய போக்குக்கேற்ப, தொடர்போக்குக்கேற்ப பொருள் சொல்லாமலும் பொது கருத்து சொல்லுவாங்க. அது சொல்லலாம். சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. புரிந்து கொள்வதற்கு அப்படி சொல்லலாம். அது ஒண்ணும் தவறில்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு அ திருக்குறளை கற்று அதை தெளிவாக அந்த மொழி வழியாக விளங்கிக் கொள்ள முயல்கின்றவர்கள், அதனுடைய மொழி வழியாக உள்ள இலக்கண அமைதிகளை நோக்கித்தான் பொருள் சொல்வார்கள். அதான் நான் சொல்ல வரேன். எனவே புன்மையான் என்பது ஆண் கருவிப்பொருள் மனப்புன்மையானே புல்லிய குணம் ஏதுவாக காணப்படும் அறியப்படும்னு அவர் வந்து செயற்பாட்டு வினையாக எடுத்திருக்கிறார். எனவே இவ்வாறு இதை நம்ம வந்து பார்க்கலாம். இதுல ஆண் பற்றிய சொல்ற போது ஆண் என்று பத்தி நான் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப விளக்க விரும்பல. ஆண் வந்தது அதாவது தக்கார் தகவல் என்பது அவர் ஒரு எச்சத்தால் காணப்படும். எச்சத்தால் என்பது அந்த இடத்துல வந்து வினைவிதற் பொருள வர வாய்ப்பு இல்லை. அது வந்து ஏது பொருள் தான். அது மாதிரி அதே மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கேன். காணப்படும் என்ற சொல்லை பற்றி பேசுகிறது தமிழ் பேரகராதியிலே இல்லை. பின்னால வந்த சொற்பொருள் விளக்காகராதியில இல்லை. கிரியாகராதி முதற் பதிப்பில் இல்லை. 2008 சேர்த்துக்கிறாங்க. இது அறியப்படும் என்ற ஒரு பொருள். இது வந்து திருக்குறள்ல வருகிறது. திருக்குறள்ல வருகிற இடம் பத்தி பேசலாம். காணப்படுதல் என்று கதிரவேற் பிள்ளை தோற்றப்படுதல், வெளிப்படுதல் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். கிரியாகராதியில் என்ன பொருள் சொல்லியிருக்காங்கன்னா, தென்படுதல்னு ஒரு பொருள் எழுதியிருக்கிறார். கண்ணுக்கு புலப்படும் வகையில் அல்லது உணரப்படும் வகையில் இருத்தல், தென்படுதல். கொலை செய்யப்பட்டவனுடைய கத்தி குத்து காணப்பட்டது. இந்த கட்டுரை முழுவதிலும் தேவையற்ற கோபமே காணப்படுகிறது. இந்த வகை மீன் பெரும்பாலும் கடலின் மேற்பரப்பில் காணப்படும், இருக்கும், தென்படும். பின்சொல்கள் கொடுத்திருக்காரு. பல வடிவங்கள் காணப்பட, காணப்படாத என பல வடிவ இங்கிலீஷில் இருக்கு. எனவே இந்த காணப்படு என்பது திருக்குறள்ல வந்து சேர்க்கப்பட வேண்டும். திருக்குறள்ல இருக்கக்கூடிய இடங்களை சொல்றேன். அது வந்து நான் முன்பே சொன்ன வினையச்சு தொடராக இருக்கலாம் அல்லது தனி வினையடியாக வருகிற வினைமுற்றாக எடுக்கலாம். அறியப்படும், உண்டாகும் என்ற பொருள் வருகிறது. திருக்குறளை அறியப்படும் என்ற திருக்குறள் வந்து உங்களுக்கு தக்கார் தகவல் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும், அறியப்படும். அறம் சொல்லும் நெஞ்சத்தானமை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும், அறியப்படுங்கிற அந்த பொருளை வருகிறது. பிறகு உண்டாம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க எடுத்துட்டு புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் அமையும். அமையும் சொல்ல வேண்டியது காணப்படும் சொல்லியிருக்காரு. அப்போ அமையும் காணப்படும் என்பது எந்த இடத்துல பரியாயமாக வருகிறது. அமையும் காணப்படும், காணப்படும் என்பதற்கு பரியாயமாக அமையும் என்று வருகிறது. உண்டாம் காணப்படுவது உள்ளதாகலில் உண்டாம் என்று உரைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி பற்றற்ற கண்ணை பிறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும், நிலையாமை உண்டாகும் பொருள் சொல்லிப்பாரு. ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும், அது செயற்பாட்டு வினை. அது செயற்பாட்டு வினை இந்த இடங்கள் எல்லாம் வருகிறது. எவ்வாறு இந்த திருக்குறளை நாம புரிந்து கொண்டு அது மேற்கோளாக நாம் பிரயோகத்தை சொன்னேன். பிறகு வந்து அந்த அண்மை என்பது வினைக்குறிப்பு பெயர் எழுவாயாக வருவதையும் எடுத்துக்காட்டியிருக்கிறார் பிரயோகத்துல என்று சொல்லி இந்த அண்மையை பற்றி பேசுற போது அண்மை என்ற சொல்லாட்சியை பற்றி பேசி இதை நிறுத்திடலாம். கொஞ்சம் விரிவாகவே போகிறது. அழுக்காற்றின் அண்மைன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அழுக்காராமைங்கிறதுக்கு அழுக்காற்றின் அண்மை என்று பேரஃப்ரைஸ் பண்றாரு. இங்க பண்ற மாதிரி அழுக்காராமை என்பதை சொல்வதற்கு அழுக்காற்றின் நன்மை இருக்கும். இவ்வாறு எதிர்மறை இடைநிலைக்கு இலக்கண பொருளை வேண்டி அகராதி பொருளை உரைப்பது போல அவர் உரைத்திருப்பார். அண்மை என்பதற்கு இன்மை, தவிர்தல், நீங்கல், மறுதலை என்ற பொருள்லாம் பல இடங்களிலும் வருகிறது. இதை பற்றி நம்ம முன்பே பேசியிருக்கிறோம். எனவே அண்மை என்பதை அவர் அண்மை பொருள், அதாவது இன்மை பொருள், எதிர்மறை என்பது இன்மை பொருளையும் உடைமை பொருளையும் அல்லாமை என்ற தத்தன்யம் தான் அல்லாதது என்ற பொருளையும் நம்ம பார்ப்போம். அதுல அண்மை என்பது தான் அல்லாதது என்ற பொருள்
வருகிறது. இங்கே உடைமை பொருளையும் அல்லாததுன்னு சொன்னா அவன் அது அல்லாதவன் என்று சொன்னா அது நெஞ்சம் அல்லாதவன் சொன்னா நெஞ்சம் உடையவன் அல்லன்னு எடுக்கணும். எடுக்கிற மாதிரியும் வருகிறது. எனவே அண்மை 3 இடங்கள்ல வருகிறது. இந்த 3ம் நமக்கு விளக்கிட்டேன். அடுக்காற்றின் நன்மை அடுக்காராமை, நடுவன்மை நடுவன்மைங்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அநீதி. சமஸ்கிருதத்துல சொல்கிற மாதிரி உள்ள எதிர்மறை பொருளை சொல்லு. அறம் சொல்லாதவன் இதில் சொல்லி இவ்வாறு இந்த திருக்குறளை நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். அடுத்த திருக்குறள் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் பார்க்கலாம். 186 திறன்வழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். இங்க கவனிக்கணும். திறன்வழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும் என்பது யாப்புக்காக பிரிச்சு போட்டிருக்காங்க. ஆனால் அதனால பெரிய பிரச்சனை வருது. அதை பத்தி நான் விவாதிக்க போறோம். திறன்வழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். வரிமேலழகர் சொல்லுகிற உரைப்படி பார்த்தால் இந்த கூறுவான் தன் என்றுதான் கொள்ள வேண்டும். நம்ம என்னங்கிறது விளக்குறேன். இதுக்கு கடற்கோஜ் என்ன சொல்லியிருக்காரு உதாரணமாக, அதுக்கு திருதராஷ்டிரம் சொன்ன மாதிரி அதை நம்ம பிறகு விளக்கலாம். வணக்குடர் என்ன சொல்றாருன்னா, பிறனுடைய பழியை சொல்லுமவன் பிறன் பழி கூறுவான், பிறருடைய பழியை கூறுவானா புறம் கூறிட்டே இருக்கிறவன், மற்றவர்களை பத்தி ஸ்லாண்டர் ஸ்கேமை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறவன், அவன் இல்லாத போது அப்படி பேசுவனுடைய பழி இருக்குல்ல, அவனுடைய குற்றங்களில் இருந்து இருக்கக்கூடியதை தேர்ந்தெடுத்து எதிராளிகள் பேசுவார்கள். இது நம்ம அரசியல்ல பார்க்கிறோம். பிறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். அவனுடைய பிறன்பழி யார் மேல சொல்றான்னா அவன் என்ன பண்ணுவான்னா இவனை பத்தி உள்ள எல்லா விஷயங்களையும் தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய மோசமான விஷயங்களை சொல்லுவான். கடவுர்கஜன் துரியோதனன் கிட்ட போறபோது துரியோதனன் நீ அரக்கியனுடைய மகன் தானேன்னு சொல்ற போது இவனுக்கு கோபம் துரியோதனன் செய்த கெட்ட செயல்களை எல்லாம் பெரிய லிஸ்ட் பண்றான். அதை எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காரு நம்முடைய திருக்குறள் குமரேசன் முன்பா. அதாவது அவன் இவனை சீன்றதுக்காக ஒரு சொல் சொன்னான், இவன் என்ன பண்ணான்னா அவனுடைய எல்லா வண்டவாளங்களையும் எடுத்து சொல்றான். அதுதான் சொல்றான். திறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்திருந்து கூறப்படும். எனவே பிறன்பழி கூறுவான் பழிகளிலிருந்து பலவற்றை எடுத்து பிறன்பழி கூறுவான் ஒருத்தரை பத்தி சொல்லிவிட்டால் அவன் பழியிலிருந்து எடுத்து நிறைய விஷயங்களை சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டது. இதுல தன் தான் பிரச்சனையா வருது. தன் பழின்னு பிரிச்சிருக்கனால அது அந்த வாக்கிய அமைப்புல அது இணையாம நிக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்முடைய நம்ம மறுபடியும் அதை பத்தி பேசுறேன். அதாவது மணக்குடர் என்ன சொல்றாருன்னா, பிறனுடைய பழியை சொல்லும் அவன் தனக்குண்டான பழிகளிலும் சொல்லுபவன் தனக்குண்டான வழிகளிலும் சிலவற்றை வேறுபட தெரிந்து பிறரால் சொல்லப்படுவன். கூறப்படும் என்பதற்கு சொல்லப்படுவன் எடுத்திருக்கார். இதை ரொம்ப கவனிக்கணும். கூறப்படும் என்பதற்கு மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும், இறையென்று வைக்கப்படுவான் என்றால் படும் என்பது பழைய தமிழ்ல செய்யும் என்னும் முற்று ஆண்பால் அவன் வருவான், அவள் வருவாள், அது வரும் என்ற பொருள்பட வரும். இது பழைய தொல்காப்பிய விதி. எனவே கூறப்படும் என்பது கூறப்படுவான் என்ற உரை எழுதியிருப்பது அவர் பழைய இந்த நடையை மனதில் கொண்டு எழுதியிருக்கிறார். ஆனால் திறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்திருந்து கூறப்படுவான் என்று எடுத்தா ஓகே. அப்போ தன் பழின்னு எடுத்துக்கலாம். தன் பழினா பிறன்பழி கூறுவானுடைய சுட்டு பெயராக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கூறப்படுவது பழி என்று எடுத்தால் அது சேப்படு பொருளாகிவிடும். அப்படி என்று சொன்னால் கூறுவான் தன் பழின்னு எடுக்கணும். தன் என்பது சாரியாக வந்துவிடும். அந்த இடத்துல எந்தன் உள்ளம் நம்ம சொல்றோம் இல்லையா, என் உள்ளம்ங்கிறது எந்தன் உள்ளம்னு சொல்லுவோம். தன் என்பது சாரின்னு சொல்லுவாங்க, பகுதி பொருள் விதின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தன் என்பது படற்கை பெயரா அல்லது சாரியா என்பதுதான் கேள்வி. இந்த இடத்துல பரிமேலழகர் உரையை நாம் பார்த்தால், நான் ஏட்டுச்சுவடிகளையும் பார்த்தேன், நான் இப்போ கொடுக்குறேன். பரிமேலழகர் உரைக்கு போகலாம். பிறன்பழி கூறுவான், இது வழக்கமான பதவுரை.
வழக்கமான பதவுரை எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. பதவுரையை பிரிச்சு திருக்குறளுடைய உரையில பார்த்தீங்கன்னு சொன்னா மூலத்துல வந்து பொழிப்புரையாகத்தான் இருக்கும். பதவுரையாக நாம் இன்றைய பதிப்புகளில் காண்பது, அதை பத்தி நான் எல்லா வகுப்புலையும் சொல்லிட்டு இருக்கேன். பின்வந்தூர் செய்தது 19ஆம் நூற்றாண்டுல நம்முடைய திருத்தணிகை சரவண பெருமாள் தொடங்கி நம்முடைய ராமானுஜ கவிராயர், நம்முடைய ஆறுமுக நாவலர், பிறகு வைமுகோ, கோ உடுவேலி செட்டியார், இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதத்துல அதை செய்திருப்பாங்க. அதுல பெரும்பாலும் ஒத்து போகும், ஆனா சில இடங்கள்ல மாறுபட்டு இருக்கும். வைமுகோல நிறைய மாறுபட்டு இருக்கும். இந்த இதுல வழக்கமான புத்தகத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதுதான் கவனிக்க வேண்டியது. பிறன்பழி கூறுவான், பிறன் ஒருவன் பழி அவன் புறத்து கூறுபவன் தனியா பிரிச்சுட்டு, தன் வழியுள்ளும் தன் வழி பலவற்றுள்ளும் உழையும் திறமுடையவற்றை தெரிந்து அவனால் கூறப்படும் என்று சொல்கிற போது, திறன்பழி கூறுவான் என்ற தொடர் எந்த இடத்திலும் சேராமல் நின்றுவிடும். அதனால இது எப்படி போடணும்னு சொன்னா, பிறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் எடுக்கணும். தன் என்பதை நம்ம வந்து திருத்தப்பட்ட பதவியுடன் நான் எழுதியிருக்கேன் பரிமையாளர் கருத்துப்படி. பிறன்பழி கூறுவான் தன் இப்படி எழுதுனா இப்படித்தான் எழுதணும். பிறனுடன் பழியாம் பொறுத்து கூறுபவனுடைய தன்ங்கிறது 6ஆம் வேற்றுமை உடைமை பொருள் கொள்ள வரக்கூடிய சாரியம். பழி உள்ளம், எந்தன் உள்ளம், எந்தனுடைய உள்ளம், உந்தன் உள்ளம் என்று நாம் சொல்ற போது தன் வருது இல்லையா, அது மாதிரி. பழி உள்ளும் பழி பலவற்று உள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இடப்பொருளை உணர்த்தவில்லை. அதுக்கு பேரு வந்து அதாவது பிரித்து கூட்டல், கூட்டி பிரித்தல் என்ற பொருள்ல வரும். எமங் அப்படிங்கிற பொருள்ல வரும். அதாவது நாட் இன், எமங், இங்கிலீஷ் சொன்னா தெரியும். பழி உள்ள எமங் தி பிளேம்ஸ் அப்படின்னு எடுக்கணும். எனவே அதனாலதான் எமங் த பிளேம்ஸ்ங்கிறப்ப வந்து பழி உள்ளும் அப்படிங்கிறப்போ பல அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. பழி பலவற்றுள்ளும் உம்ங்கிறது முற்றுமையாக வந்து விடுகிறது. எனவே குருவாந்தன் பழி உள்ளும் பழி பலவற்றுள்ளும் உழையும் திறமுடையவற்றை தெரிந்து அவனால் கூறப்படும். இந்த பழி கூறப்படும், அவன் கூறப்படுவான் அல்ல, பழி கூறப்படும் என்று சொல்றதுனால குருவாந்தன் பழியுள்ளும் என்று நாம அதை பிரிக்கணும். எனவே இந்த பொழிப்புரையை பதவுரையாக பிரித்தவர்கள் இவ்வாறு பிரித்ததுனால நமக்கு அந்த இடத்துல தடுமாற்றம் வருகிறது. அந்த தடுமாற்றம் வர்றதுனால நம்ம வந்து அதை வந்து தன் என்பதை படைக்க பெயர் அல்ல, அது சாரியை. இந்த தன் என்பது சாரியை என்பது நம்முடைய இலக்கணத்துல அகராதிகள்ல எப்படி இடம்பெற்றிருக்கிறது பார்த்தால், தொல்காப்பியத்துல தம் என்பது சரியா சொல்லியிருக்காரு, தன் என்பதை சரியாக சொல்லவில்லை. முதலாக நன்னூலார் சொல்லவில்லை, நன்னூலார் தம்மத்தான் சொல்லியிருக்காரு. சங்கர நமச்சிவாயர் தான் தன் என்பதை சாரியாக தன் என்பது சாரியாக வரும் சுட்டியிருக்கிறார். எனவே தம் எப்படி சாரியாக இருக்கிறதோ அதே போல தன் என்பது எல்லார் தம்மையும் எல்லார் நுண்மையும் என்று வரும். அதனால தம் எப்படி சாரியாக வருகிறது, தம் சாரியாக வருதுன்னா அதுக்கு பொருள் இல்லைன்னு அர்த்தம், பகுதி பொருள் விகுதின்னு அர்த்தம். எந்த உள்ளம்னு சொன்னா என் உள்ளம்னு அர்த்தம். இந்த தன் என்பது பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கதை பாடல்கள்ல நிறைய இந்த இசைக்காக அந்த சொற்களை நிரப்ப வேண்டிய சூழ்நிலைகள்ல நிறைய இது மாதிரி பகுதி பொருள் விகுதியை ஆண்டிருப்பாங்க. இந்த தன் தாம் போன்றவற்றை ஆண்டிருப்பாங்க. அது அந்த மொழியை ஆராய்கின்றவர்களுக்கு அது தெரியும். எனவே இந்த தன் என்பதை நாம வந்து அதனுடைய இலக்கண நிலை ஒன்று, அது படக்கு பெயர் அல்ல, அது சாரியாக கொண்டால் அது இந்த பக்கம் வந்துடும். நீங்க ஏட்டுச்சோடியில பாத்தீங்கன்னா கூட எல்லாம் சேர்த்து நான் பெருசா தெரியல, பெருசுபடுத்தி காட்ட முடியல இது என்னால. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் தன் அதுதான் இருக்கும். பிறன்பழி கூறுவான் தன் சேர்த்து எழுதியிருப்பாங்க. அது எல்லா இடத்தையும் சேர்த்து எழுதுவாங்க. அது வந்து இங்க நான் வந்து நான் ஆமா தன் வழி நீங்க நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இதுல இருக்கிற யாப்புக்காக ஒரு போட்டிருக்கேன். கூறுவான் தன் அப்படின்னு தான் இருக்கும். கூறுவான் தன், கூறுவானுடைய அப்படின்னு அர்த்தம். எனவே இது ஏட்டுச்சூடியில அப்படித்தான் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். எனவே ஏட்டுச்சூடியில இது காட்டுறதுக்கு இது காரணம் மட்டும் இல்லை, இன்னொரு பாட வேறுபாடு இருக்குது, அதுக்கு போட்டிருக்கேன். அதுல
தன் பழி பலவற்றுள்ளும் உளையும் திறமுடையவற்றை தெரிந்து அவனால் புறப்படும். இதுல புறத்து என்பது அதிகாரத்தால் பெற்றான். அதாவது பிறன் வழியை புறத்து கூறுவான் என்பது புறம் என்பது புறங்கூறாமை என்ற அதிகார பெயர்ல இருந்து அந்த சொல்லை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது அனுஷங்கம்னு பேரு, அதிகாரத்தால் பெறுதல். இது அடுத்த திருக்குறள்களிலேயும் இது வருகிறது. அடுத்த திருக்குறள்கள்ல 2 திருக்குறள்லையும் இது வருகின்றவற்றுக்கும் ஒக்கும். வருகின்றவற்றுக்கும் ஒக்கும்ங்கிறப்போ அடுத்த திருக்குறள் பாருங்க. பகச்சொல்லி கேள்வி பிரிப்பர், பக புறத்து சொல்லி என்று பொருள் எழுத வேண்டும். அதே மாதிரி துணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் புறத்து தூற்றும் மரபினார் என்று அடுத்த திருக்குறள்லையும் இந்த புறத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் சொல்லிருக்காரு. திறன் ஆகுபெயர்னு சொன்னா திறன் என்ற திறமைன்னு அர்த்தம் இல்லை. உழையும் திறமுடையவற்றை, திறமுடையவற்றை என்று அது அந்த ஆகுபெயராலே அந்த பொருளை குறிக்கிறது. திறமுடையவற்றை என்று குறிக்கிறதுனாலதான் ஆகுபெயர்னு சொன்னார். தன்பழி பலவற்றுள் உழையும் திறமுடைய, மனசுல போட்டு நீங்க இப்படி சொல்லிட்டானேன்னு வருந்துற மாதிரி உள்ள வழிகளை அவன் தேர்ந்து சொல்லுவான், தெரிந்து அவனால் கூறப்படும். அதனாலதான் திறன் ஆகுவார். தன்னை புறங்கூறியவாறு கேட்டான், அக்கூறியாருக்கு அவ்வளவன்றி அவன் இறந்துபட்டு உழையும் திறத்தனமாகிய பழிகளை நாடி எதிரே கூறுமாகிறேன் திறந்திருந்து கூறப்படும். நீ ஒரு பழிய சொல்லனா அவன் எல்லாம் எடுத்து மனம் கும்பிடுற மாதிரி அவன் பேசிடுவான் அப்படிங்கிறார். இறந்துபட்டு உழையும் இதுல இந்த இடத்துல பாட வேறுபாடு இருக்கு. அதை நம்ம சரியா என்ன கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, அவன் நிறத்துப்பட்டு எனவும் அவன் நிறத்துப்பட்டு எனவும் பாடபேதம் உண்டு. எனவே இந்த பாட வேறுபாடு நான் கொடுத்திருக்கிறதுல நிறத்துப்பட்டுன்னு தான் இருக்கு. நிறம் அப்படின்னு சொன்னா மனசுன்னு அர்த்தம். நெஞ்சில, அவன் நெஞ்சில பட்டு. ஆனா உழையும் திறத்தனமாகிய அப்படின்னு வருது. உழையும் திறமுடையவங்கிட்டு வருது. அது எப்படி வருதுன்னு தெரியல. எனவே எப்படி பாடங்கள் நம்ம ஏட்டுச்சொடிகள் எல்லாம் பார்த்தால்தான் அதை நாம நிச்சயம் பண்ண முடியும். ஆனால் நம்முடைய பொது பதிப்புகள்ல உழையும் திறமுடையவற்று தான் இருக்குது. இங்க இறந்துபட்டு உழையும் திறத்தனவாகிய பழிகளை, நிறத்துப்பட்டு உழையும் திறத்தனவாகியன பாடம் இருக்குது. அது பார்த்துக் கொள்வான். அது ஏட்டுச்சூழல் அப்படிதான் இருக்கு. இதை ஐயா இவரும் குறிப்பிட்டிருக்காரு, நம்முடைய வடிவேலு செட்டியாரும் குறிப்பிட்டிருக்காரு, நம்முடைய தண்டவாணி தேசியரும் குறிப்பிட்டிருக்காரு. எனவே திருத்தப்பட்ட பதவுரையை நம்ம இப்படி அமைக்கணும். பிறன் வழி கூறுவான் தன் அப்படின்னு எடுக்கணும், பழி உள்ளும் எடுக்கணும். எனவே நாம பதவுரையை எப்படி அமைக்கிறோமோ, பொழிப்புரையை பதவுரையை ஒவ்வொருடைய கோணத்துல அமைக்கிறதுக்கு ஏற்ப நாம் அந்த பொருள்ல தடுமாற்றம் உண்டாகி விடுகிறது. அதனால பாருங்க, மற்றவனை பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோக்கத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான்னு எடுத்திருக்காரு. மனக்குட உறப்போல பழிக்கப்படுவான்னு எடுத்ததுனால அவனுடைய தன் பழிகள்னு நம்ம எடுக்கலாம். தன் பழிகள் என்பது சுட்டு படற்கு பெயராக எடுக்கலாம். ஆனால் பழிக்க கூறப்படும் என்பது கூறப்படுவான்னு எடுக்கிறதா, கூறப்படும் பழிகள் கூறப்படும் என்று செயற்பாட்டு வினையா எடுக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐயத்துக்கு இருக்குது. அது விவாதித்திருக்கிறேன். அதுல எனவே அடுத்தவன் குறை அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாத போது இன்னொரு நாள் கூறப்படும் என்று சொல்லி இவர் பெரும்பாலும் நம்ம பரிமையாளர் விட்டு தான் சொல்லியிருக்காரு. எனவே வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, மணக்குடவர் கூறப்படும் என்பது கூறப்படுவன் என்ற பழைய மொழி வழக்கின்படி எடுத்திருக்காரு. ஆனா பரிமேலழகர் முறை செய்து காப்பாற்றும் மனவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும், விடுப்பாறை இல்லாத மன்னன் தானே கெடும், அமைந்தாங்கொள்கான் கெடும் அப்படிங்கிற எல்லாம் கெடுவான் என்று பொருள் எழுதல. கெடுவான்னு தான் நம்ம பொருள் எழுதணும். எனவே மணக்குடவர் உரை அந்த பழைய பொருள் அடிப்படையில கொள்ளும்போது தன் என்பதை சுட்டு படக்கு பெயராக எடுக்கலாம். பரிமேலழகருடைய கூறப்படும் என்பதை நமக்கு தெளிவில்லாமல் இருக்கிறதுனால கூறப்படும் என்பது அந்த வழிகள் கூறப்படும் என்று எடுத்துக்கொண்டால் தன் என்பது சரியாக அமையும். இதுதான் நான் விவாதித்திருக்கிறேன், விரிவாக விவாதித்திருக்கிறேன். அதை நான் இங்கே அடுத்த சொல்லல, அதிகமாக நான் விவாதிக்கல. எனவே இதில் அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, நீங்க தன் என்பதை வடக்கு பெயராக எடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா, இந்த சொல் தனியா நின்று திறன்படி கூறுவான் தன் வழிகளும் திறந்திருந்து கூறப்படும்னா அது அப்படியே நிற்கும். அந்த தொடரை எப்படி தொடர்படுத்துறதுக்கு
நீங்க வந்து தொடர்நிலை பார்க்கணும். பிறன் பழினா பிறனது பழி 6ஆம் வேற்றுமை, பழி கூறுவான் பழியை கூறுவான் 2ஆம் வேற்றுமை, கூறுவான் தன் பழி உள்ளும், கூறுவானுடைய பழியுள்ளும் 6ஆம் வேற்றுமை தொகை. எனவே தொடர் அமைப்புல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வருது. அதனால தான் வந்து இப்போ சிற்பி என்ன பண்ணுவாருன்னா, பொருள் சொல்ற போது சிற்பி என்ன சொல்லுவாருன்னா, அடுத்தவன் மீது பழியான குற்றங்கள் சுமத்துவோன்னு அறிக என்று சொல்லி அதை விழி போல எடுத்துக்கொள்வார். பிறன்பழி கூறுவான் அறிக என்று பொருள் சொல்லியிருப்பார். எனவே ஒரு இலக்கண நிலையை விளங்கிக் கொள்வதில் உள்ள வேறுபாட்டின்படி இந்த உரைகள் எப்படி வேறுபடுகிறது நம்ம பார்க்கலாம். எனவே இங்க கூறுவான் தன் என்பதை நாம் தன் என்பதை சாரியாக எடுப்பது வரிமையாளர் கொண்ட உரைக்கு ஏற்ப அமைகிறது. தன் என்பதை சரியாக நம்ம அகராதிகள் பதிவு செய்யவில்லை. நம்முடைய இலக்கணத்துல முதல்ல சங்கரநோச்சிவாய தான் அதை பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த உள் என்பது கூட்டி பிரித்தல். இந்த இடத்துல உள்ளும் பழி பலவற்றுள்ளும் என்று உள் என்பதை கூட்டி பிரித்தலாக எடுக்க வேண்டும். இட் இஸ் நாட் லொக்கேட்டிவ் என்று சொல்லி இந்த விளக்கத்தோடு இந்த நிறுத்தலாம் நினைக்கிறேன். இது நீண்டு போய்விட்டதுன்னு நினைக்கிறேன். பேராசிரியர் மாதையன் வந்திருந்தால் நம்ம அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கய்யா. அறியப்படும், புரிந்து கொள்ளப்படும், கண்டுகொள்ளப்படும், அந்த மீனிங்ல சொல்லலாம் இல்லையா? அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு இன்னொரு குரல் கூட இருக்குல்ல? ஆமா, 2-3 இடத்துல வருது. அதுல 4 இடத்துல வருது. அதுல 2 இடத்துல வந்து 3 இடத்துல வந்து இப்ப அறியப்படும் சொல்லுவாரு. வேற இடத்துல உண்டாகும்னு சொல்றாரு. அதாவது இந்த மீன் கடலில் காணப்படும் நாம சொல்றோம் இல்லையா? அது காணப்படு என்ற பகுதியில் இருந்து வருது. அது தனிச்சொல்லாகவே அறிவிடும். லெக்சிக்கலைஸ்டு வேர்டுன்னு சொல்லுவாங்க. காணப்படுதல், காணப்படுதல் அப்படிங்கிறது ஒரு சொல் நிர்ணயித்து. அது இங்கிலீஷ்ல சொன்னா இட் இஸ் ஃபவுண்ட். ஃபவுண்ட் அது அந்த பொருள்ல வரும். மற்றது வந்து பிறரால் இட் இஸ் சீன் பை சம்படி அப்படிங்கிற மாதிரி வரும். கரெக்ட். அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல வரும். பாசிவ் தொடரா வரும். இது வந்து உங்களுக்கு காணப்படுதல் அப்படிங்கிறதே ஒரு வினை பகுதியாக அமைந்து விடுகிறது. தமிழ்ல வந்து உங்களுக்கு தனி வினை பகுதி மட்டும் இல்லை, கூட்டு வினை பகுதி இருக்கும். அந்த புறப்படுன்னு சொல்றோம். இது மாதிரி ஆமா, அது வந்து 2 சொல் சேர்ந்து வருது. காணப்படுங்கிறது வினையச்சமும் படும் சேர்ந்து வருது. இது மாதிரி தமிழ் வினையை வந்து வினை வடிவங்களை பத்தி மாதையனே பெரிய ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. எனவே இதெல்லாம் விரிவாக நம்ம தமிழ் வளர்ந்துக்குது. தமிழ் மொழி வளரும் போது சொற்களுடைய இலக்கண அமைதியும் மாறும் இல்லையா? அப்போ நாம வந்து சில வேளைகள் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹோமோனியம் மாதிரி ஒரே மாதிரி பொருள்படக்கூடியதா. அப்போ நமக்கு அந்த குழப்பம் வரும், எப்படி பொருள் சொல்றதுன்னு. 2 விதமா சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுதான் நான் சொன்னேன். வணக்கம் ராஜா, சொல்லுங்க ராஜா. ஐயா, இந்த நிறந்து பட்டுன்னு ஒரு பாடபேதம் சொன்னீங்க இல்லைங்கய்யா? அவன் நிறந்து பட்டு அந்த பாடபேதம் எப்படிங்க? அது யாருங்க குறிப்பிடுறா? நான் இன்னும் பாக்கணும். ஏன்னா அந்த ஏட்டுச்சுவடியில வந்து ரீடு ஒரு வடிவம் ஒரு எழுத்து கிடக்குது. எப்படி படிக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த சுவடியில ஐயா வந்து நம்ம இன்னொரு பாடம் கூட கொடுத்திருந்தாரு. நம்ம அதை நான் விட்டு நினைக்கிறேன். நம்ம அவன் நிறந்துபட்டு ஒரு பாடம் இருக்குதுன்னு சொல்றாரு. அவன் இறந்துபட்டுங்கிறதுக்கு அவன் இறந்துபட்டு என்பதற்கு பிரதியாக அவன் திறத்துப்பட்டுன்னு ஒரு பாடம் சொல்றாரு. அது திறத்துப்பட்டுன்னு படிக்கலாம் போல இருக்கு. நான் பார்த்த சொல்ல திறத்துப்பட்டுன்னு படிக்கலாம் போல இருக்கு. சரிங்க, சரிங்க. அவன் திறத்துப்பட்டு, அவன் நிறத்துப்பட்டுன்னா மார்பில் பட்டுன்னு, நெஞ்சில் பட்டுன்னு ஒரு பொருள் விளக்கம் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னா, நம்ம திருக்குறளை மட்டுமில்ல திருக்குறள் உரைகளையும் நாம வந்து செம்பதிப்பு கொண்டு வர வேண்டும். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப பரிமேலழகர் உரைக்கு எல்லாம் பாடபேதம் அது மாதிரி பதிப்பு, நுணுக்கமான பதிப்பு இருக்குங்களாயா? பாடபேதங்களை உரை பகுதிகளுக்கு பாடபேதம் சொல்ற அளவுக்கு பதிப்புகள் இருக்குங்களாயா? இல்ல இல்ல, அதிகம் வரல. நமக்கு அதிகம் ஒரு சில வந்திருக்கலாம். ஆனா திருக்குறளுக்கு வந்த மாதிரி தெரியல. வேற சில நூல்களுக்கு வந்திருக்கு. சரிங்க, நன்றிங்க. அது செய்யணும். அதெல்லாம் இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு நிறைய வேலை இருக்கு. நன்றிங்க.
மதயன் சார் வந்து முதல்ல வரல. நாம பேசினதை வந்து சுருக்கமா சொல்லிடலாம் அவருக்கு. அவரு இருக்கிறார் இல்லையா மதயன் சார்? இருக்கேன் சார். சார் இந்த சார் காணப்படும் அதான் சார் சொன்னீங்கல்ல உங்க சார், சொல்லுங்க. காணப்படும் சொல்லுங்க சொன்னீங்க. சார். சொல்லுங்க சார். அது ஆமா, ஆமா. லெக்சிக்கன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கண்டறிதல்னு ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. அது தனி குறள் என்ட்ரியா எண்ணு இருக்கா? நான் தேடுறேன் கிடைக்கலையே சார். கண்டறிதல்னு ஒரு பொருள் குறள் 849 3வது பொருளா இருக்கு காண்ல. 8வது பொருளா அனுபவத்தில் அறிதல். காணு கீழே கொண்டு போயிருக்காங்களா சார்? காண்லயே கொடுத்திருக்காங்க. காணுக்கு 8வது கீழே கொண்டு போயிருக்காங்களா? நான் அதை கவனிக்கல. 8வது பொருளா அனுபவத்தில் அறிதல்னு கொடுத்திருக்காங்க. நான் 3ம் கேட்கறது இருக்கும் பாருங்க. காணப்படும் தனி என்ட்ரி எடுக்கல இல்லையா? தனி என்ட்ரி கொடுக்கல. இந்த அது காண்லயே நான் அந்த அறிதல் பொருளை கொடுத்திருக்காங்க. அது இன்ட்ரான்சிட்டிவா கொடுத்திருக்காங்களோ? கான் என்பது டிரான்சிட்டிவ் தானே? ஆனா காணப்படுங்கிறது வந்து டிரான்சிட்டிவா வருமா? காணப்படும். ஆமா, அப்படிதான் இருக்கு. அவர் அறியப்படும்னு தானே கொடுத்திருக்காரு. அறிதல் பொருளை தானே கொடுத்திருக்காரு. அறியப்படும்னு உண்டாம்னு பொருளை கொடுத்திருக்காருல்ல திருக்குறள்ல. உண்டாம்னு தான் பொருள் கொடுத்திருக்காரு. இல்ல சார், உண்டாம்னா டு பி ஃபவுண்ட். உண்டாம்னு இல்ல. பரிமேலழகர் எப்படி சார் அறியப்படும்னு தானே கொடுத்திருக்காரு. அறியப்படும் கொடுத்த இடத்துல நீங்க சொல்ற வினைச்சத்தொடர் அமையும் உண்டாகும் என்ற சோடத்துல இன்ட்ரான்சிட்டிவா கொடுத்திருக்காரு தனியா இருக்காது. ஆமா, அதை நான் கொடுத்தேன். நான் அதை பத்தி சொன்னேன்ல உங்களுக்கு. காணப்படுங்கிறது நான் பார்த்துட்டு இருக்கேன். கான்ல எங்க இருக்கு? எங்க சார் இருக்கு? கான்ல 3வது பொருள் பாருங்க. 3வது பொருள் வந்து டு டிஸ்கவர்னு இருக்கு. அதுதானே கண்டறிதல்னு இருக்கு. அது டு ஃபைண்ட் அவுட். அதான் அதுக்கு அது வந்து உங்களுக்கு காணப்படும் இல்லையே? அது காணுதல் தானே. காணுதல் நீங்க காணப்படும் என்பதுல கான் என்பது பேசிவா தானே கொடுக்கிறாரு. அதுல இந்த கான்ல இருந்து தான் நாங்க போயிருக்கோம். அனுபவத்தில் அறிதல்னு ஒரு பொருள் வேற இருக்கு சார். அதான் சார் நான் வந்து திருக்குறள்ல 4 இடத்துல வர்றதுல காணப்படுதல்ங்கிறது அறியப்படும் இந்த திருக்குறளையும் சொல்றாரு, வேற திருக்குறளையும் அறியப்படுங்கிறது வந்து டிரான்சிட்டிவ் பொருள் சொல்றாரு. அதுல புறந்தீமை நேரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிற இடத்துல உண்டாகும்னு பொருள் எழுதியிருக்காரு. ஆமா, உண்டாகும்னு பொருள் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இத வந்து வேலாயுதனார் காணப்படும் தனியா என்ட்ரியா தான் எடுத்திருக்கிறாரு. உண்டாகும்னு 2 இடத்துல பொருள் எழுதியிருக்காரு. இப்ப காணப்படுங்கிறது தனி என்ட்ரியா எடுக்கிறது மட்டும் இல்ல, ஒன்று அறியப்படும் என்ற வினைச்சு தொடராகவும் இன்னொன்று தனி சொல்லாகவும் எடுத்து உண்டாகும் என்ற பொருளும் கொடுத்திருக்கிறார். புறந்தீமை நீரானமையும் அகந்தீமை வாய்மையால் காணப்படும். வாய்மையால் அமையும் பொருள் உண்டாகும். அதே மாதிரி இன்னொரு திருக்குறளையும் வருது. அது என்ன திருக்குறள் இப்ப மறந்து வச்சா? இந்த நான் சொற்பொழில் சொன்னேன் இல்லையா, அது பார்த்தா தெரியும். இன்னொரு திருக்குறள் வந்து திருக்குறள் 4 திருக்குறள் நான் சொன்னாங்க. அதுலயே காணுதல்லே உண்டாக்குதல்னு ஒரு பொருள் இருக்கு சார். அது எல்லாமே வந்து சார் காணுதல் அப்படிங்கிற நீங்க சொல்றது எல்லாம் வந்து டிரான்சிட்டிவ்ல தானே வரும். டிரான்சிட்டிவ்ல தான் வரும். அதான் அது டிரான்சிட்டிவ் இருந்ததனாலதான் இது படு சேர்ந்து வருது. ஆமா, அது சரிதான். காணப்படுது ஒரு சொல்லாம ஆயிடுச்சு இல்லையா? மாறி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதா, அதுல இருந்து அதனுடைய பேசிவா எடுத்துக்கிறதான்னு பாக்குறேன். கான் என்பதனுடைய பேசிவைசேஷனா எடுத்துக்கிறதான்னு பாக்குறேன். பேசிவா நம்ம எடுக்க முடியாது, தனி சொல்லாதான் எடுத்துக்கிறாங்க நம்முடைய கருத்தரங்கள் இருக்கிற. அதாவது நான் திருக்குறளை முதல்ல எடுத்துக்கிறேன். நீங்க நான் சொன்ன திருக்குறள் நான் உங்களுக்கு காட்டுறேன். காணப்படும் வடிவம் அது வேணாம் சார். உண்டாகும் அறியப்படும், எச்சத்தால் காணப்படும் அறியப்படும் சொல்றாரு. உண்மையால் காணப்படும் அறியப்படும் சொல்றாரு. புறந்தூய்மை நீர்மையால் வாய்மையால் காணப்படும் உண்டாம். அதாவது உள்ளதாகலின் உண்டாம் என்று உரைக்கப்பட்டது. உள்ளதாகலின் காணப்படுவது உள்ளதாகலின் உண்டாம் என்று உரைக்கப்பட்டது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு அவரு. சார் அது லாஜிக்கலா தானே சார் எடுக்கிறாரு. காணப்படுவது உள்ளதாகலின்ங்கிறது அது லெக்சிக்கலா வருமா சார்?
ஆமா லெக்சிகன் தானே டு பி ஃபவுண்ட், காணப்படும் தனிச்சொல்லா மாறிடுது அது. அது வந்து பேசிவ் கிடையாது. உலகத்துல காணப்படுவது எல்லாமே காணப்படுவது எல்லாமே உள்ளது அப்படிங்கிற தர்க்க பொருள்ல தானே சார் அதை எடுக்கிறாரு. நேரடியா அந்த சொல்லுக்கு அந்த பொருள் வருமா? காணப்பட்ட தெய்வம்னா என்ன? பிரத்யட்ச தோன்றுகிற தெய்வம்னு அர்த்தம். தோன்றுகிறன்னு பொருள் கொடுத்திருப்பாரு. இது அது தனிச்சொல்லா மாறிடுது. அது வந்து அந்த வடிவம் அல்லது. நிலையாமை காணப்படும் உண்டாம், பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும், நிலையாமை உண்டாகும் சொன்னா அது வந்து செயற்பட உள்ள குன்றியவனே. நிலையாமை உண்டாகும்னா புதுசா வராதே சார், இருக்கிறதான்னு சொல்ல முடியும். ஆமா சார், உள்ளதுங்கிற பொருள் தான் சார். உண்டாதல் அப்படின்னா ஒன்று உண்டாதல்னா தோன்றுதல். தோன்றுதல் செயற்பட குன்றியவனையா குன்றாவனையா? பீயிங் உள்ளது அப்படிங்கிறது உண்மைதானே சார்? குன்றியவனை தான் சார் அது. அத குன்றியவனை தான், அதான் சொல்றேன். அதுல காணுதல்லே உண்டாக்குதல்னு ஒரு பொருள் வேற இருக்கு. அது இருக்கு. ஆனா அது வந்து உதாரணம் இன்னைக்கு என்ன கண்டு முதல் என்ன கண்டோம், என்னத்தை கண்டோம் நல்லா வரும். ஆனா வந்து இந்த பொருள் வந்து அங்க அதுல கொடுத்துருக்காங்களான்னு நான் பார்க்கல. நான் இப்பதான் நீங்க காணு சொன்னதுக்கு பிறகுதான் நான் காண பார்த்தேன். ஆனா இந்த காணப்படுங்கிறது எல்லா அகராதிகள்லயும் நம்முடைய வின்ஸ்லோ விசிபிள் தான் கொடுத்திருக்காங்க. எல்லாம் விசிபிள் தான் இருக்கு. இன்ட்ரான்சிட்டிவ் தானே? ஆமா, எல்லா அது பூரா தனி ஃப்ரேஸ் பூரா கொடுத்திருக்காரு. பிரேஸ் 4 கொடுத்திருக்காரு சார். ஃபெப்ரீசியஸ்ல அதை கொடுத்திருக்காங்க. அத காணப்படுங்கிறது தனிச்சொல்லா மாறிடுது சார். லெக்சிகலைஸ்டு வேர்ட். அது முழுக்க நம்ம டேட்டா எடுத்து தான் சார் பார்க்கணும். நம்ம முழுக்க நான் திருக்குறளை வச்சுதான் நான் இப்ப பேசுறேன். நான் வந்து கிரியாவிலையும் கொடுத்திருக்காங்க, முதல்ல கொடுக்கல தனியா கொடுத்திருக்காங்க எடுத்து. இல்ல அவங்க ஒரு இடத்துல மீனிங்கே கொடுத்திருக்காங்க. மீனிங்ல நிறைய இடத்துல இதை ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு 139 இடத்துல என்னமோ அது வந்திருக்கு முதல் வால்யூம்ல. ஆனா என்ட்ரி இல்ல, அதுல என்ட்ரி இல்ல. ஆமா, செகண்ட் வால்யூம்ல தான், செகண்ட் எடிஷன்ல தான் அதை ஆட் பண்ணி என்ட்ரி வந்திருக்கு. உண்டாக்குதல் தான் இருக்குது, உண்டாதல் வரல. நல்ல இந்த இலக்கண கூறுகள் அதிகமா பேசிட்டேன்னு சொன்னீங்கன்னா கூட மிக முக்கியமான பல கூறுகளை பத்தி நீங்க பேசிருக்கீங்க இன்னைக்கு. அதுல என்னன்னா அந்த தன் என்பது நீங்க சொல்வதற்கு முன்னால் நான் கூறுவானுடையன்னு தான் எழுதியிருக்கேன். நான் பொருள் எழுதிருக்கீங்களா? நீங்க எழுதும் போது அப்படிதான் எடுக்கணும்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அதுல ஓ அப்படியா? கூறுவானுடைய வருவான் தான்னா வருவானுடைய அப்படின்னு தான் எழுதியிருக்கேன் நான். சரி. இன்னைக்கு அந்த வழக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கு. அதனால நீங்க அப்படிதான் சொல்லுவீங்களோன்னு நினைச்சு நான் எழுதி வச்சிருக்கேன். அது சரிதான், ரொம்ப சரியான விஷயம் தான். அது நிறைய பேர் தடுமாறி இருக்காங்க. அது காரணம் என்னன்னா அந்த பதவுரையை பிரிச்சு போட்டாங்க இல்லையா? அதே போல சார் அந்த சொல்லப்படுவன் என்பதுல அவருடைய இண்டெக்ஸ்லயே நான் பல இடங்கள்ல பார்த்தேன். இந்த செய்யும் வாய்ப்பாடு வருகிற இடங்கள்லாம் உயர்தனைக்குரியதா விரிச்சியதான் எழுதியிருக்காங்க பொருள். சில இடங்கள் எழுதியிருக்காரு, சில இடங்கள் அப்படியே விட்டுருப்பாரு. ஆமா, அதுல நாம் அந்த சாதல் என்பதற்கு கூட எடுக்கும்போது சில இடங்கள்ல நான் பார்த்தேன். என்ன இப்படி எழுதியிருக்காங்களே, வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். அதாவது பிறகுதான் நீங்க சொன்னபடி இந்த உரைகளினுடைய உரை மரபு எப்படி விரித்து எழுதுகிறார்கள், என்ன இலக்கண மாதிரிகளை பின்பற்றுகிறார்கள் என்பது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரியது. இதை ஒரு மாதிரியாக உருவாக்கிய நம்ம கொடுக்கலாம் சார். ஆமா, நிச்சயமா. உரை மரபுகள்ல இலக்கணத்தினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது என்பது பற்றிய ஒரு பெரிய ஆராய்ச்சிய செய்கிற அளவுக்கு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும். ஆமா, நிச்சயமா. நீங்க தயாரித்து அனுப்புற அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப விரிவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். அதை நம்ம தனியா ஒரு கருத்தரங்காக வைத்துக் கொள்ளலாம்னு ஹெப்சி சொல்றாங்க. இல்ல, அது சரிதான் சார். இதுல நம்ம பேச முடியாது. ஏன்னா நம்ம வந்து இதுல பேசணும்னா அது சரிப்படாது. எல்லாருக்கும் முன்னாடி அதை பேச முடியாது. அது வந்து ரொம்ப இவ்வளவு நேரமே நம்ம ரொம்ப நீங்க சொன்ன அப்படி இலக்கணத்தை ரொம்ப பேசியாச்சு. ஆமா, மசாலா கொஞ்சம் பொடி போச்சு. இல்ல ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பேசுறேன். மசாலா கூழ்னாலும் டேஸ்டா தான் சார் இருக்கு இந்த மசாலா. மோகன்ராஜ் என்னமோ ஒரு குறிப்பு பார்த்துட்டு வந்து சொல்றேன்னு சொன்னீங்க. மோகன்ராஜ் இருக்காரா? இருக்காரு. மோகன்ராஜ் சார் பேரகிரமத்துல கொடுக்கலைங்க சார், முழுசா பார்த்தேன். அதுக்கு பிறகு வேற ஏதோ ஒண்ணு பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அது நீங்க அதுதான் சொன்னேங்க சார். அது வந்து வேற எந்த பகுதியிலையும் சேர்க்கலையா அந்த சொல்ல? இல்லைங்க சார், பூங்குன்றன் சார் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். அவருக்கு பேச முடியலைங்க சார். அப்புறம் வந்துட்டு
நான் வந்து நமக்கு இருக்கிறது வந்து அந்த நீங்க இதுலயே பார்க்கலாமே, இணைய பல்கலைக்கழகத்துலதான் வால்யூம் இருக்கு, அதுல பார்க்கலாம். அது பாக்குறது ரொம்ப கஷ்டம் சார். அது பாத்திரலாம் சார், அது ஈஸியா பார்க்கலாம். பக்கம் எங்க இருக்குன்னு கேட்கும். பக்கம் வந்து நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா எந்த இடத்துல வருதுன்னு பக்கத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பக்கத்துல முன்ன பின்ன வந்துடும். அப்படியா? அது இல்லைங்கிறாரு, ஆனா இவர் பாத்துட்டாரு. இல்ல, அது இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாம் நமக்கு லெக்சிகன் தானே அவங்களுக்கு டேட்டாவே. ஆமா, அவங்க பாத்துருக்க வேண்டாமா இதெல்லாம்? அவங்க எவ்வளவுதான் பார்ப்பாங்க சார். நீங்க வந்து நம்ம ஒவ்வொரு நூலை எடுத்துக்கொண்டு நூல் சொற்பொருள்களை ஆராய்ந்தால்தான் அதுல சேர்க்க முடியும். அதெல்லாம் நம்முடைய லெக்சிகன்காரர்கள் நிறைய பண்ணிருக்காங்க, அந்த பணியை பண்ணிருக்காங்க, அடிப்படை பணியை. இந்த படு சேர்ந்த வினைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க லெக்சிகன்ல சில இடங்கள்ல. அரைபடுதல், அதே போல அணைதல், அடிமதிர்படுதல், அடிப்படுதல், இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. ஒரு எவ்வளவு படு வந்து 833 இடத்துல ரிசல்ட் கொடுக்குது. அவங்க என்ன மாதிரி அதெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும் சார். இல்ல, அதுல வந்து செயல் வாய்பாட்டு வினையச்சத்துக்கு பிறகு வரக்கூடிய அது பார்க்கணும். வரப்பட்டன்னு ஒன்று இருக்கு. 10 மணிக்கு வரப்பட்ட ரயில். ஓஹோ, அது ராங்க இல்ல சார். நீங்க நிறைய நாகர்கோவில்ல பேசுவாங்க, கதைகள்லயே அவர் 10 மணிக்கு வரப்பட்ட ரயில் இன்னைக்கு வரவே இல்லை. ஓஹோ, வரப்பட்ட ரயிலா? வரப்பட்ட ரயில் பெறப்பட்ட புத்தகம் என்பது போல இருக்கு. இன்ட்ரான்சிட்டிவ்ல டிரான்சிட்டிவ் பாசிவ் எப்படி சார்? டிரான்சிட்டிவ் அது பாசிவ் இல்ல, அது பாசிவ் இல்ல, இன்ட்ரான்சிட்டிவ் தான். இந்த படு அப்படிங்கிறது வருதலைப்பட்ட தோன்றிய. 10 மணிக்கு வரப்பட்ட ரயில், 10 மணிக்கு வருகிற ரயில், வரப்பட்ட. இதை பத்தியெல்லாம் சில யாரோ எழுதிக்காங்கன்னு நினைக்கிற இலக்கணங்கள், அதாவது நம்ம தற்கால இலக்கணங்கள்ல இப்படி சேர்க்க வேண்டிய பகுதிகள் வரப்பட்ட. இதை பத்தி சண்முகம் பிள்ளைய யாரு சண்முகம் அவரோட டைரக்ட்ல இருக்கு. நான் நினைக்கிறேன் லேமான் கூட அதை குறிச்சிருக்காரோன்னு எனக்கு சந்தேகம். பாக்குறேன் சார், நான் பார்ப்போம். நம்ம அந்த ஒருபொருள் பன்மொழியை பற்றிய தொடர்ந்து நம்ம விவாதிக்கணும் சார். நம்ம முதல்ல தனிப்பட்ட முறையில் விவாதித்துக் கொள்வோம். ஒரு கருத்தரங்கு ஹெப்சி ஏற்பாடு பண்றா சொல்லிருக்கேன். இன்னைக்கு ஹெப்சிக்கு வர முடியல, அவங்க ஏதோ பிரயாணத்துல இருக்காங்க. அதை நாம தொடர்ந்து பேசலாம் சார். நல்லது. முழுக்க பாத்துட்டீங்கல்ல? நான் முழுக்க பாத்துருக்கேன். நல்லா பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க பாகுபாடுலாம் பிரமாதமா பண்ணிருக்கீங்க. இன்னும் திருக்குறளை வந்து நீங்க எப்படி அதை கொண்டு வந்து இன்டகிரேட் பண்றீங்கிறது எனக்கு. திருக்குறளை இன்டகிரேட் பண்றதுதான் நான் அது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சினானிம் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து அந்த டேட்டா பேஸ முதல்ல நம்ம உருவாக்கணும் சார். எக்ஸல்ல டேட்டா பேஸ உருவாக்கிட்டோம்னா நீங்க வந்து சிமிலர் மீனிங் வர்றதெல்லாம் எங்க இருக்குன்னா, அமை அப்படிங்கிறது எங்க வருதுன்னோம்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். இது மாதிரி போட்டிருக்கீங்க. மாதிரி போட்டு கொடுத்தேன். நீங்க ஃபைண்ட்ல போனீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துரும் நமக்கு. அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டேட்டா பேஸ கிரியேட் பண்ணிக்கணும், சினானிமுக்கு தனியா நம்ம. அப்புறம் அதுல இருந்து நம்ம கொண்டு வர வேண்டியதுதான். சா என்பதற்கு இறப்பு என்பதற்கு இறத்தல் என்பதற்கு கொடுத்திருந்ததுல சார் உங்களுக்கு சாம்பிள் என்ட்ரி பாத்தீங்கல்ல? சாம்பிள் என்ட்ரி இதுல பார்த்தேன், இந்த இதுல தானே ஸ்லைடுல பார்த்தேன். ஸ்லைடுல அது போட்டு கொடுத்திருக்கேன்ல, அதெல்லாம் நான் அப்படி எடுத்ததுதான். அதுல தேடி இண்டெக்ஸ தேடி எடுத்ததுதான் அதெல்லாம். இந்த மாதிரி இருந்தா வேகமா வேலையை முடிச்சிடலாம். பைண்டிங்ல போட்டோம்னா ஈஸியா எடுத்துடலாம் எல்லாரும். அதுல வந்து உங்களுக்கு ஜெயராமனுடைய இதுல பொருள் இல்ல. பொருள் இருக்கா? சொல்ல எடுத்துக்கலாம். நீங்க சொல்றா பொருளும் இருக்கிறதுனால, இதுல பொருளும் இருக்கிறதுனால ஈஸியா எடுத்துக்க முடியுது நம்ம. அது நீங்க பொருள் எழுதுன்னு நீங்க எழுதுனதா? இல்ல அது அவருடைய இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்து எழுதுனதுதான். ஓ, அதுல வந்து சார் வந்து பொருள் பகுதியும் வரும் சார் அதுல. நான் அதனாலதான் அந்த இண்டெக்ஸ்ல வந்து அவர் கொடுத்துருக்கிற ஒரு 5-6 பகுதிகளையும் அப்படியே நம்ம ஃபீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவருக்கு பொருள் வந்து எதை வச்சு எழுதியிருக்காரு சார்? பொருள் பரிமேலழகர் தான் கொடுத்திருக்காரு, பெரும்பாலும் பரிமேலழகர்னு கொடுத்திருக்காரு. இலக்கண குறிப்பு பொருள்னு நினைக்கிறேன் இல்லையா? இலக்கண குறிப்பு தான் கொடுத்திருக்காரு இல்லையா சார்? இண்டிவிஜுவல் வேர்டுக்கு கொடுத்திருக்காரு.
என்னதுல நான் அந்த போட்ட மாதிரியில பாருங்க இருக்கும். அப்படியா? ஆமா. ஓஹோ! நான் மறுபடியும் பார்க்கிறேன். சொல்லினுடைய பின்னே வருகிற சொல், அதற்கு பிறகு பகுபத உறுப்பிலக்கணம், அப்புறம் இலக்கணம் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்தேன், நான் பார்த்தேன். பகுபதத்துக்கு பக்கத்திலே இலக்கண குறிப்பு ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குறாரு, ஒவ்வொரு இன்ஃபிளக்ஷனுக்கும் கொடுக்குறாரு அவர். சரி 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 சரி. அப்புறம் ஆனா வந்து பொருள் சொல்லாத மாதிரி இருந்தது. பொருள் சொல்லியிருக்காருன்னா பொருள் சொல்லியிருக்காரு. இலக்கண பொருளும் இருக்கு, சொற்பொருளும் இருக்கு. அப்படியா? ஆமா. கடைசியில பொருள் கொடுத்திருக்காரு. குறள் எண்ணுக்கு முன்ன பொருள் கொடுத்திருக்காரு. அப்படியா? நான் என்னுடைய இதை பாருங்க, அதுல நான் ஒரு 50 சொல் போட்டு கொடுத்துருக்கேன். போட்டுருக்கீங்க. நான் மறுபடியும் பாக்குறேன், ஒத்து பார்த்து அது விவாதிக்கணும் சார், தனியா உட்காந்து. அதனால நமக்கு ரொம்ப எளிமையான வேலை அது. அது செய்யணும் சார், பிள்ளைகள்கிட்ட சொல்லி அதை செய்ய வைக்கணும் முதல்ல. இது ஒரு 196 பக்கம் தான் சார் இருக்கு அதுல இண்டெக்ஸ். ஆமா. ஆளுக்கு 50 பக்கம் போட்டா கூட 4 பேர் இருந்தா 5 பேர் இருந்தாங்கன்னா கூட போதும். அதை கண்டுபிடிச்சு தோத்துடலாம். அப்படியே நான் ஃபீட் பண்ண அப்படி ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா போதும். இருக்கிறத விடுபடாம. சரி, நாம தனியா ஒரு அரங்கு வச்சுக்கலாம்னு சார் நினைக்கிறேன் சார். இது இல்லாம இது ரொம்ப நம்ம நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆமா. சரி, நம்ம தனியா பேசுவோம். இண்டெக்ஸ் நல்லா பண்ணிருக்காரு சார். ரொம்ப இந்த டேட்டா பேஸுக்கு ஏத்த நிறைய செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல மேனுவலா இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறது 10 வருஷம் செய்திருக்காரு அந்த வேலையை. ஆமா, அவ்வளவு விஷயங்களை கொண்டாந்து சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு சொல்லுக்கு கூட விடல இலக்கண குறிப்பு. அவருக்கு நன்னூல் தான் அவருக்கு வந்து அடிப்படை. தொல்காப்பியத்துல அது வந்து நன்னூல் அவரை விட்டுட்டு தொல்காப்பியத்தை எடுத்துருக்கணும். அது வந்து ஏன்னா நீங்க வந்து ஒரு மருந்து தயாரிக்கிற போது பாத்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்துல போட்டிருப்பான், இது வந்து அஷ்டாங்க கிருதம்னு போட்டிருப்பான், அல்லது வந்து சுஸ்ருத சம்ஹிதின்னு போட்டிருப்பான். ஆனா அவர் நன்னூல் சொல்றாரு, நான் நன்னூல் தான் எனக்கு இலக்கணம்னு சொல்லியிருக்காரு. முன்னுரையில அவர் தொல்காப்பியத்தை எடுத்திருந்தாருன்னா வேற மாதிரி இன்னும் பார்த்துருப்பாரு. அது ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா தொல்காப்பியத்தை தான் பார்த்திருக்கணும் அவர். இப்ப நீங்க இந்த செய்யும் பாட்டுக்கு வருகிற பொழுது, நம்ம உயர்தனைக்கு வருகிற பொழுது அதை எப்படி சார் விரிச்சுக்கிறது? அம்மா வரும், அம்மா நாளைக்கு இங்க வரும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து வருவார்கள் அப்படின்னு தானே பொருள் எடுக்கணும். நீங்க அம்மா நாளைக்கு வருவாள் அப்படின்னு எடுப்பீங்களா? வருவாள்னு எடுத்துக்கலாம். அப்பா வரும்னா அப்பா வருவார்னு அர்த்தம். வராது, அது கல்ச்சர் வந்துருங்க, பண்பாடு. அந்த மரபு தானே இன்னைக்கு அவங்க பின்பற்றிய மரபா இருக்கு, செய்யும் பாட்டுக்கு உயர்தனைக்கு விரித்து கொள்வதற்கு. ஆமா, செய்யும் பாட்டுக்கு அப்படித்தான். அதான் பழைய இது நம்ம வழக்கில் இருக்கு, அது எஞ்சி இருக்கு. சில வடிவங்கள் வந்து சில சில அந்த பேரடைம் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. அண்ணன் நாளைக்கு என்னை பார்க்க வரும் அப்படின்னு சொல்றாங்க, பேச்சு வழக்குல நிறைய இருக்கு. வருவாருன்னு தான் அர்த்தம் அது. சோ இது வந்து ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய ஓவர்லாப்பிங் மயக்கம் இருக்கு. ஆமா, இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டிருக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றேன். நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இலக்கணத்துக்கு ஏற்ற வகையில விரித்து கொண்டு போவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு சார். ஆமா, அதுக்கேற்பதான் பொருள் மாறுது. இது அறம்னா அறத்தைன்னு எழுதுறாரு இல்ல சார், அந்த கான்டெக்ட்ல அந்த இதையும் சேர்த்துதான் எழுதுறாங்க. அந்த மாதிரி மற்ற தொடர்கள்லயும் இலக்கண குறிப்புகளை சேர்த்துதான் கொடுக்குறாங்க. அவரு 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமைன்னு அந்த குறிப்பெல்லாம் கொடுத்திருக்காரு வேலாயுதம். அவர் கொடுத்திருக்காரு. அவர் அருமையா கொடுத்திருக்காரு. அதனால இந்த ஆங்கிலத்துல கோபிள்டு இங்கிலீஷ் டிக்ஷனரி ஒண்ணு வந்து சார், பாத்துருக்கீங்களா? அதுல ஒரு அந்த டெக்ஸ்டுக்கு வெளியே அந்த வெள்ளத்தாள் இருக்குல்ல, வெள்ளைத்தாளாக இருக்கிற பகுதி, அந்த பகுதியில தான் இதனுடைய இலக்கண குறிப்புகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுல வேற்றுமை தொடர் இயைபு எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப நல்ல டிக்ஷனரி. அது நல்ல டிக்ஷனரி இருக்கு, ஊர்ல இருக்கு.
அந்த அதான் மாதிரி இதுல பயன்படுத்த நம்ம கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். நம்ம அந்த மேற்கோள் தொடர்கள் கொடுக்கறோம் இல்ல, ஆமா அந்த மேற்கோள் தொடர்கள்ல அவங்க கொடுத்திருக்கிற பொருள் அங்கேயும் கொடுத்துடலாம். ஆமா ஆமா அந்த இலக்கண குறிப்பையும் கொடுத்துடலாம். இவர் புராண இண்டெக்ஸ்ல கொடுத்திருப்பாரு, கேஸ் பேஸ் அப்படின்னு ஆமா கொடுத்திருப்பாரு. ஆமா ஆமா. கேஸ் பேஸ்னு இருக்கும், ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் பேஸ்னு இருக்கும். ஆமா ஆமா கொடுத்திருப்பாரு. அது என்னென்ன நம்ம உட்கொள்ளணுங்கிறத நம்ம ஒரு அந்த கருத்தரங்கை ஏற்பாடு பண்ண சொல்றேன் சார். சரிதான் சார், சரி. நம்ம இப்போ பண்ணுவாரு. நல்லது சார். நல்லது நல்லது. இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு நல்ராஜ். செய்து யாரும் இல்ல போட்டிருக்கு. இல்லை சொல்லிடுறேங்க சார். நீங்களே சொல்லிடுறீங்களா?